ஐபிஎல் 2026 சிஎஸ்கே எலிமினேட் ஆயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 7th 8th பொசிஷன்ல இருக்காங்க. அடுத்தடுத்த மேட்ச் ஆடும்போது டவுன் போவாங்களான்னு தெரியல. அதையும் பார்க்கணும். முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் 3 டீம் வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்சிபி இருக்காங்க, அதுக்கப்புறம் ஜிடி, அதுக்கப்புறம் எஸ்ஆர்எச் இருக்காங்க. அந்த 4th ஸ்பாட்டுக்கு தான் வந்து சண்டை போயிட்டு இருக்கு. அந்த சண்டையில நாங்க இல்லப்பா, நாங்க விலகிக்கிறோம்னு வாபஸ் வாங்கிட்டு சிஎஸ்கே எலிமினேட் ஆயிட்டு போயிட்டாங்க. ஓகே, இப்போ சிஎஸ்கே இந்த சீசன்ல என்ன பண்ணாங்க அதை பேசிட்டு, அதுக்கப்புறம் வந்து அடுத்த சீசன்ல அவங்க என்ன பண்ணணும், அவங்க இந்த சீசன்ல என்ன தப்பு பண்ணாங்க, அதெல்லாம் வந்து நம்ம பேசிடலாம். ஃபர்ஸ்ட், சிஎஸ்கே இந்த சீசன்ல என்ன பண்ணாங்க அதோட ஆரம்பிச்சிடலாம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் விஆர் பாய்ஸ். ஆயிஷன் ப்ரோ, நீங்க சொல்லுங்க, இந்த சீசன்ல சிஎஸ்கே என்ன பண்ணாங்க? சீசன்ல என்ன பண்ணாங்க ப்ரோ? இன்ஜுரி மேல இன்ஜுரி விழுந்தாங்க. ஒரு இளவு வீட்டுக்கு ஒரு இளவு விழுந்த மாதிரி ஒரு இளவாச்சு ஒரு மேட்சுக்கும். அது ஒரு மெயின் காரணம். இன்னொன்று வந்து பவுலிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப வீக். கரெக்டான ஒரு பவுலிங் டிபார்ட்மெண்ட் லாஸ்ட் வரைக்கும் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணல. சில மேட்சஸ் என்னன்னா அகில் ஹுசேனுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க, சில மேட்சஸ் சான்ஸ் கொடுக்கல. ஒரு ப்ராபபிள் விக்கெட் டேக்கர் பவர் பிளேயர் அவருக்கு சான்சஸ் கொடுக்காம நீங்க வந்து ஒரு மேட்ச் நினைக்கிற மாதிரி உட்கார வச்சீங்கன்னா பவுலிங் டிபார்ட்மெண்ட் எப்படி ஸ்ட்ராங் ஆகும்? இன்னொன்னு, மற்ற டீம் மாதிரி இந்த டீமுக்கு எவன் பவுலிங் கோச் இருக்காங்க எனக்கு புரியல. நீங்க ஒன்னே மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2023 பிராவோ இருந்த வரைக்குமே இந்த டீம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி லட்சுமிபதி பாலாஜி இருந்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. பவுலிங் வந்து ஒரு சின்ன டோட்டலா இருந்தா கூட டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஒரு 160 இருந்தா கூட ஃபைட் கொடுப்பாங்க, கிவ் அப் கொடுக்க மாட்டாங்க. பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல இப்போ ஆள் இல்ல, கிடைக்கிறவனை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இனிமே மார்க்கெட்லயும் ஆள் இல்ல. தேடி பிடிச்சி வெளிநாட்டு ஒரு பவுலரா, ரிட்டையர் ஆன ஒரு பவுலர் தான் எடுத்து கொண்டு வந்து போட்டு இது பண்ணி ஆகணும். மேனேஜ்மெண்ட்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணணும். நீங்க தூக்கினீங்கன்னா பிலிமிங்கையும் தூக்கிடுங்க, ருத்ராஜையும் தூக்கிடுங்க கேப்டன்சிப்ல இருந்து. 3 வருஷம் கிட்டத்தட்ட 2023 கடைசியா வந்தாங்க. 4, 5, 6 3 வருஷம் நீங்க வந்து குவாலிஃபை ஆகலனா என்ன சம்திங் அங்க ஏதோ பிரச்சனை, மேனேஜ்மெண்ட் தானே, வேற என்ன நம்ம சொல்லலாம்? ஒரு சேஞ்சஸுமே வரலையே. மேனேஜ்மெண்ட் பக்கம் தான் தப்பு. நான் அதுதான் சொல்லுவேன். நீங்க வந்து அதே பழைய ஃபார்முலா தான் நிறைய இடத்துல யூஸ் பண்றீங்க. கார்த்திக் சர்மா, அதுக்கப்புறம் வந்து பிரசாந்த் வீர், இவங்க 2 பேரை பத்தி நம்ம இப்போதைக்கு பேச வேண்டாம். கார்த்திக் சர்மா அவரோட கேப்பபிலிட்டி என்னன்னு காமிச்சாரு. ஈஸியா மேட்ச் வினர், மேட்சை டர்ன் பண்ண முடியுங்கிற அந்த கேப்பபிலிட்டி அவர்கிட்ட இருக்கு. பிரசாந்த் வீருக்கு அது இன்னும் கேம் டைம் வேணும். அவர் வந்து இன்னும் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு அவசரப்பட்டு அவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ண வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். மற்றபடி இந்த டீம்ல பேட்டிங் நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பேட்டிங் நல்லா தான் இருந்துச்சு. 2 பேர் தான் சொதப்பினாங்க, ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் டூபே. மற்றபடி எல்லாருமே நல்லா தான் பண்ணாங்க பேட்டிங். நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன், டிவால் பிரவிஸும் குறை சொல்ல மாட்டேன், வேற யாரையும் குறை சொல்ல மாட்டேன். ஓவரால் பேட்டிங் வைஸ் பார்க்கும்போது இந்த 2 பேர் தவிர நல்லா தான் இருந்துச்சு. பவுலிங் வந்து இன்கன்சிஸ்டன்ட். ஒரு மேட்ச் ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்றான், அடுத்த மேட்ச் ஒருத்தன் பார்த்து அவன் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறான். கடைசி வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ண ஒரே ஒரு பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா அன்சுல் கம்போஜ். அவர் லாஸ்ட் 2 மேட்ச் சொதப்பினாரு. மற்றபடி வேற எதுவுமே அவர் தப்பு பண்ணல. வேற குர்ஜப்ரீத் சிங் வந்து அவர் அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி பிச்சு அசஸ் பண்ணா அவர் நல்லா போடுறாரு. அவரோட பாலை டச் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. குர்ஜப்ரீத் சிங்கோட பாலை பிச் ஆக்சஸ் கொடுக்கலன்னா அவர் வந்து வெளுத்து வாங்கிடுறாங்க. அதை கொஞ்சம் அவர் சரி பண்ணிக்கணும். பிச்சுக்கு ஏற்ற மாதிரி விளையாடாம அவரோட கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவர் விளையாட பார்க்கணும். மற்றபடி பவுலிங் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் டூன் பண்றதுக்கு ஒரு நல்ல கோச் அடுத்த வருஷம் கொண்டு வாங்க. பவுலிங்லயும் சரிதான், பேட்டிங்லயும் சரிதான். வேற இந்த சீசன் நான் வந்து எதுவுமே வேற விமர்சிக்க வரல. ஏன்னா நிறைய இன்ஜுரிஸ் விழுந்துச்சு. இன்ஜுரிஸ் மேல இன்ஜுரிஸ்ங்கிற போது ஒரு கேப்டனுக்குமே அந்த டீமை வந்து கொஞ்சம் எடுத்து போறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. இன்னொன்னு கேப்டனுமே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருந்தாரு. அதுவும் ஒரு காமெடி தான் இங்க. அதர்சன் ப்ரோ, நீங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பத்தி பேசுனீங்க. நீங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பத்தி பேசணும்னே சில முட்டு கொடுக்குற ஃபேன்ஸ் எல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஏன் இப்ப 2023 பிஃபோராவும் இதே மேனேஜ்மெண்ட் தானே இருந்துச்சு, அப்போ ஒழுங்கா பண்ணலையா, அப்ப கப் அடிக்கலையா, இப்ப கடைசி 3 சீசன் தோத்தனால தானே வந்து நீங்க இவ்வளவு பேசுறீங்க? இதுக்கு ஆன்சர் நீங்க பண்ணிருங்க ப்ரோ. அதாவது ப்ரோ, நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது 2 சப்ஜெக்ட் தோத்தோம், அதுக்கு ஸ்பெஷல் டியூஷன் போகாம இருப்போமா ப்ரோ? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து படிப்போம்ல. அதே மாதிரி தான் நீங்க 3 வருஷம் நீங்க வந்து குவாலிஃபை ஆகலன்னா சம்திங் ஏதோ பிரச்சனை மேனேஜ்மெண்ட் தான். நீங்க மறுபடியும் நான் தோத்துட்டே தான் இருப்பேன், நான் ஸ்கூல்ல நான் வந்து உங்க அம்மா அப்பா வந்து நம்ம தோக்க விடுவாங்களா? ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து அடுத்து ஒரு புது டியூஷன் கொண்டு சேர்க்கிறதாவோ, இல்ல எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து அதை படிக்க சொல்றதாவோ, ஏதோ ஒரு ஸ்டெப் எடுப்பாங்கல்ல, இல்ல பர்டிகுலர் ஒரு டியூஷன் கம் சொல்றதாவோ ஏதோ ஒரு படிப்பாங்கல்ல. அதே மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் இப்போ பண்ணி ஆகணும். நீங்க இல்ல நான் வந்து லாயாலிட்டி பார்ப்பேன் பிளேயர் கோச்சஸ் கிட்ட, பிளேயர்ஸ் கிட்ட, நான் வந்து ஃபேமிலி மாதிரி நாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து நீ 10 வருஷம் ஆனாலும் இப்படிதான் இந்த டீம் வந்து குவாலிஃபை ஆக மாட்டாங்க. அவுடேட்டட் கோச்சஸ் எல்லாருமே அவுடேட்டட் கோச்சஸ். நான் ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் விட்டுறேன். வந்து நான் எப்படி பாக்குறேன்னா 2023 வந்து ருத்ராஜ் வந்து ஒரு பிரைமா இருந்தாரு அந்த பேட்டிங்ல. பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து டோனி அந்த இடத்துல வந்து ஒரு ஃபார்ம்ல இருந்தாரு. பிளஸ் வந்து எல்லா மேட்சஸ் ஆடினாரு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஜடேஜா ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. உங்களுக்கு வந்து ஜடேஜா ஒரு இடத்துல ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. அதனாலதான் வந்து 2023 ஃபைனல் நம்ம ஜெயிச்சோன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சீசன்ல என்ன தப்பு நடந்துச்சு நான் இங்கேயே சொல்லிடுறேன். நமக்கு அந்த ஒரு ப்ராப்பரான கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடுற, கிரவுண்ட் ஷாட்ஸ் ஆடுற ஒரு பிளேயர் இல்லையோ, மிஸ் ஆகுதோன்னு எனக்கு தோணுது. அந்த டாப் 4ல நீ பாத்தீங்கன்னா ஜிடிஏ எடுத்துக்கோவேன். ஜிடில பாத்தீங்கன்னா சாய் சுதர்சன் அண்ட் சுமன் கில் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் கிரவுண்ட் ஷாட்ஸ் ஆடுறாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா வரவன் எல்லாம் சுத்துறான். ருத்ராஜ் கெய்க்வாட் தனியா மாட்டின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சஞ்சு சுத்துறாரு. அதுக்கப்புறம் நம்பர் 3 உர்வில் பட்டேல், ஆயுஷ் மாத்ரே அவங்களும் சுத்துறாங்க. அதுக்கப்புறம் வேற டெவால்ட் லூயிஸ், தூபே அவங்களும் சுத்துறாங்க. கார்த்திக் சர்மா அவரும் சுத்துறாரு ஒரு சில பால் பார்த்தா. அதுக்கப்புறம் பிரசாந்த் வீர் அவரும் சுத்துறாரு. இதுல ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டும் தனியா வந்துட்டு கிரிக்கெட்டிங் ஷாட் ஆடணும்னா அவருக்குமே டெம்ட் ஆகும்ல. யாரா இருந்தாலுமே டெம்ட் ஆகும். ஆஹா எல்லாரும் மேல அடிக்கிறாங்களே, நம்ம மட்டும் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடினா எல்லாம் சிரிப்பானுங்களேன்னு சொல்லிட்டு அவரும் டெம்ட் ஆகி மேல சுத்துறாரு, அவரும் சுத்துறாரு.
இதுவே நீ 2023 சீசன் பாத்தீங்கன்னா கான்வே, ருத்ராஜ் கெய்க்வாட் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட் கிரவுண்ட்ல ஆடுவாங்க, மேல காட்ட மாட்டாங்க. நிறைய பால் உனக்கு கேட்சும் போகாது, கீழே தான் ஆடுவாங்க. அந்த ஒரு பேருன்னு சொல்ல மாட்டேன், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் கிரவுண்ட் ஷாட்ஸ் ஆடுற மாதிரி எனக்கு இந்த டீம்ல இல்லையோ, அதுதான் பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு எனக்கு தோணுது. எனக்கு வரவன் போறவங்களா சுத்துறதுனால பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பஞ்சாப்லயே திட்டினா சேயர் வந்து கிரவுண்ட் ஷாட் ஆடக்கூடிய ஆளு, மேல என்னதான் சுத்தினாலும் வந்து ப்ராப்பரா ஆடக்கூடிய ஆளு, அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லையோ அப்படின்னு தோணிடுச்சு. ருத்ராஜ் கெய்க்வாட் ஓரளவு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் எதுலயோ லேக் ஆகுது அவருக்கு, அந்த கேப்டன்சி ப்ரெஷர் இருக்கனால எங்கேயோ லேக் பண்றாரு. நான் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட ரேட் பண்ணுவேன் எந்த அளவுக்குன்னா, நெக்ஸ்ட் விராட் கோலி அளவுக்கு ரேட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு பேட்டிங் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கும் விராட் கோலி மாதிரி. பட் ஆனா வந்து அவர் எங்க மிஸ் பண்றாருன்னா, அவர் சுத்தி இருக்கவங்க ஃபுல்லா கிரவுண்ட் ஷாட்ஸ் இல்லாம மேல மேல அடிக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் பயப்படுறாரு. நம்ம ஸ்ட்ரைக் ரேட்டே லோவா இருக்கு, கிரவுண்ட் ஷாட்ஸ் ஆடினா நம்ம அவங்க ஸ்ட்ரைக் ரேட் அளவுக்கு ஆட முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவருக்கு வந்து அந்த ஃபியர் இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த சீசன்ல. அது கிட்டத்தட்ட இத்தனை வருஷமா அவர் கிரிக்கெட் ஆடுறாரு ப்ரோ, அவருக்கு என்ன டெம்ட் இருக்க போகுது நீங்க சொல்லுங்க. ஒரு மேட்ச் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகணுன்றது அவரோட பொறுப்பு தானே. அது நீங்க டெம்ட்டை பாப்பீங்களா இல்ல வந்து மேட்ச் வந்து நம்ம வின் பண்ணி கொடுக்கணும்னு நம்ம பாப்போமா? அது வந்து ஃபார்ம் அவுட் ஆன பிளேயர் ப்ரோ, அவர் ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. அவர் டெம்ட் எல்லாம் ஆகல, ஃபார்ம் அவுட்ல இருந்தா அவர் ஆடி சொதப்பிக்கிட்டு இருந்தாரு மேட்ச் ஃபுல்லாவே. இந்த சீசன் ஃபுல்லாவே அப்படிதான் சொதப்பினாரு. அவரோட டச்ல இல்ல. நம்ம 2023 2021 பார்த்தா ருத்ராஜ் கெய்க்வாட் இல்ல, அவரோட ஷாட்ஸ்லயே கான்பிடன்ஸ் இல்லாத மாதிரி தெரியுது. இல்லைன்னா அவர் இந்த மாதிரி ஆட மாட்டாரு. நான் ஒத்துக்க மாட்டேன், அவர் ஃபார்ம் அவுட்லாம் இல்ல, அவர் வந்து ஏதோ ஒரு லேகிங் பிஹைண்ட் இருக்கு அவருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஒரு மேட்ச் விராட் கோலியும் வந்து இவர் ருத்ராஜ் கெய்க்வாடும் ஆடின மேட்ச் நீங்க பாத்திருப்பீங்க. அவர் வந்து ஃபார்ம் அவுட்ல இருக்காரு, அவர் பெஸ்ட் ஷாட்ஸ்லாம் நீங்க அந்த மேட்ச்ல பாக்கலாம், போய் ஹைலைட்ஸ் எடுத்து பாருங்க. எனக்கு தெரிஞ்சா அவர் ஃபார்ம் அவுட்ல இல்ல, ஏதோ ஒன்னு லேக் ஆகுறாரு, எந்த இடத்துல இருந்தா எனக்கு தெரியல. ஃபார்ம் அவுட்டே கிடையாது. ஏன்னா வந்து அதுக்கு 2023க்கு முன்னாடி சீசன்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 450 ரன்ஸ் பிளஸ் அடிக்கக்கூடிய ஒரு ஆளு இப்ப கூட 350 அடிச்சிருக்காரு, 350 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபார்ம் அவுட்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஃபார்ம் அவுட்டா இருந்தாலும் 350 அடிக்க முடியாது யாராலையும். அது 100 தாண்டதே பெரிய விஷயம், 100 200 அந்த ரேஞ்சில தான் இருப்பாங்க. 350 அடிக்கிறது எனக்கு ஃபார்ம் அவுட் பிளேயர் மாதிரி அவர் தெரியல, எங்கேயோ லேக் ஆகுறாரு. இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எத்தனை பால் அடிச்சிருக்கீங்கன்னு ஒரு அடிச்சு போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இப்ப இருக்கிற கிரிக்கெட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அந்த அவர் அப்படி ஆடுறது செட் ஆகாது. அவர் அந்த 2021 2023 அந்த அந்த ஃபார்முலாவே எடுத்து ஆடிக்கிட்டு இருக்காரு. இது வந்து யார் சொல்லி அவருக்கு கொடுக்குறாங்க, இல்ல சேஞ்சஸ் எதுவும் கொண்டு வரலையான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. டீமுக்கு என்ன டைம்ல என்ன வேணும், சிங்கிள் ஹேண்டா மேட்ச் வின் பண்ணி கொடுக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கல. சில நேரத்துல சில மேட்சஸ் அவராலையுமே தான் சொதப்பி இருக்காங்க. இல்ல ப்ரோ, இப்போ நீங்க சொல்றீங்க எத்தனை பாலுக்கு ஆடி இருக்காருன்ட்டு, அவர் கரெக்ட் தான். பட் ஆனா வந்து எனக்கு என்னமோ வந்து ஏதோ லேகிங் இருக்கு அப்படின்னு தான் தோணுது. ஃபார்ம் அவுட்டு கிடையாது, அது ஃபார்ம் அவுட்டே கிடையாது, அது வேற ஏதோ விஷயம் இருக்கு. அவர் அந்த கேப்டன்சி ப்ரெஷரை தூக்கி தலை மேல வச்சுட்டு அப்படி ஆடுறாரா, அது என்னன்னு தெரியல எனக்கு. அவரா தான் சொல்லணும் ஏன் அவர் அந்த மாதிரி ஆடினாருன்ட்டு. இப்போ நீங்க சொல்றீங்களே அந்த மாதிரி ஆடக்கூடாது, இப்ப இருக்க T20 ஃபார்மேட்டுக்கு அடிச்சுதான் ஆடணும்ட்டு. இப்ப நீங்க RCB ஏத்துக்கோங்களேன், மேல சுத்துறதுக்கு ஜேக்கப் பெத்தல் இருக்கான், கீழே வந்து உங்களுக்கு வந்து வெங்கடேஷ் ஐயர் சுத்துறாரு, அதுக்கப்புறம் யாரு இருக்கா, வேற யாரும் மிஸ் பண்றேன், ரஜத் பாட்டிதார், அவங்களாம் இருக்காங்க, நிதேஷ் சர்மா எல்லாமே சுத்துறாங்க. அந்த இடத்துல விராட் கோலி ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடும்போது நல்லா தெரியுது விராட் கோலி ஆடுறாரு. அந்த மாதிரி ஆட்டு போலாமே, உங்க மேல இருக்கவங்க சுத்தினா கூட கீழே இருக்கவங்க ஷாட்ஸ் ஆடலாமே. ஒரு எண்ட்ல விக்கெட் விடாம நின்ட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் விராட் கோலினா, முச்சு குத்துறாரு மேட்ச. அந்த மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட் இருந்தாரு எப்போ வரையும் 2023 வரையும். அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆயிட்டு போயிட்டு வந்தாரு, ஆளே காணோம். அங்கதான் ஏதோ மிஸ் பண்றாரு அவரு. ருத்ராஜோட ஃபார்ம் அவுட் நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணவா அவர் எப்படிப்பட்ட பிளேயர்ன்ட்டு? ஓகே, நீ சொல்ற 2023 வரைக்கும் சொல்ற, 2024 அவரோட ட்ராக் ரெக்கார்டு 500 ரன் வருஷம். அவர் வந்து நம்மளுக்கு ஒரு பேங்க், எப்படி KL ராகுல் விராட் கோலி ஒரு பேங்க், அந்த டீமுக்கு நம்ம டீமுக்கு பேங்க் அவர் தான். ஆனா அவரோட கேம் ஸ்டைல் எப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 பால் தொட்டு தான் ஆடுவாரு. ஏன்னா நீ 2021 எடு, ஃபாப் டு பிளஸி டெவான் கான்வேயோட ஓப்பனிங் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேரும் கிரீஸ் யூஸ் பண்ணி பவுண்டரிக்கு அடிக்க பார்ப்பாங்க. ருத்ராஜ் அந்த சைட்ல டாட் பால் ஆட தொட்டு தொட்டு சிங்கிள் எடுத்து வெறுப்பேத்தி ஆஃப் பாலே கொஞ்சம் ஸ்லாட்ல போட வச்சு போலர்ஸை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ண விடுவாரு. இப்ப என்ன நடக்குது தெரியுமா, சஞ்சு சாம்சன் வந்து கால் நகராது, ஒரு மாதிரி லெஃப்ட் ஹேண்டட் தூபே ரைட்ல பேட்டிங் ஆடுற மாதிரி அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப்ல போட்டா பேட்டை விடுறாரு. சில மேட்ச் படுது, சில மேட்ச் பட மாட்டேங்குது. அவர் வந்து சிங்கிள் ஆடுற பிளேயர் கிடையாது யாரு, சஞ்சு சாம்சன். நீங்க முன்னாடியே ஒரு மேத்யூ ஷாட் மாதிரி ஒரு பிளேயர் ஆனா அவர் சிங்கிளும் ஆடுவாரு, ருத்ராஜ் மாதிரி ஆடுற பிளேயர் தான். அந்த ஒரு காம்போ அப்படியே ஒர்க் ஆயிருக்கும். சாம்சனை 3ல போட்டீங்கன்னா ஸ்பின்னர்ஸை டேக் டவுன் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி அந்த ருத்ராஜுக்கு செட் ஆகல, ஏன்னா சிங்கிள் எடுக்கிற பிளேயர் ருத்ராஜ். ஃபர்ஸ்ட் 10 பால் அவர் ஸ்ட்ரைக் ரேட் 70-80 தான் இருக்கும். அது மாத்தவே முடியாது. அவர் கேம் என்னதான் நீங்க இன்னைக்கு மேட்ச் அடிச்சாரு, GT மேட்ச்ல அடிச்சாரு, இன்டென்ட் காட்டலன்ட்டு, அவர் கேம் ஸ்டைல் அது இல்ல. அவர் நார்மலா 140 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு 450-500 வருஷத்துக்கு அடிச்சிருவாரு. ஆனா அந்த எண்ட்ல பவுண்டரி அடிக்கிற பிளேயர் ஒருத்தர் தேவை, அப்புறம் அவுட் ஆகாத ஒரு பிளேயர், பவர் பிளேயருக்கு ஃபுல்லா ஆடுற வரைக்கும். அதுதான் இந்த சீசன் மிஸ்ஸிங். ஒன்னு ருத்ராஜ் நிக்கிறாரு, இல்லைன்னா சாம்சன் அவுட் ஆயிடுறாரு. சாம்சன் நிக்கிறாரு, ருத்ராஜ் அவுட் ஆயிடுறாரு. சோ இது புரியுதுல உங்களுக்கு, ரெண்டு பேருமே வந்து ரொட்டேட் பண்ண மாட்டாங்க பவர் பிளேல. டாட் பால் ஆடுறாங்க, 4 அடிக்கிறாங்க, அவுட் ஆயிடுறாங்க டக்குன்னு. இது மூணுத்துல சுத்துறாங்க. ஏன்னா ஃபாப் டு பிளஸி இருக்கும்போது நல்லா பாத்தீங்கன்னா இறங்கி வந்து சுத்துவார் பேட்டர்.
ஒரு விட்டாருன்னா 4 போவோம், பவுலர்ஸ் லைன் லென்த் மாறும். இப்ப சஞ்சு இருக்கிறதுனால அது அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்லயே போடுறாங்க, அந்த டெஸ்ட் மேட்ச் லென்த்தே போட்டு அவர் அவுட் எடுத்து இது பண்ணிடுறாங்க. ருத்ராஜ் கேக்வாடு அவர் பவுண்டரி அடி அவர் அவுட் ஆனே நான் நின்று ஆடணும் அப்படின்னு பார்த்து ஸ்ட்ரைக் கம்மியாயிடுது. அதனாலதான் 15 பால்ல 23, கொஞ்சம் ரொம்ப 20 பால்ல 20. அந்த ஜிடி மேட்ச்ல பாத்திருப்பீங்களா, ரொம்ப பொறுமையா ஆனாரு. 43 பால்ல எவ்வளவு 30 ரன் தான், 22 ரன் தான் அடிச்சிருந்தாரு நினைக்கிறேன். அதெல்லாம் புவரஸ்ட் மேட்ச் அவரோட கெரியர்ல எனக்கு தெரிஞ்ச ஐபிஎல்ல. சோ நான் என்ன சொல்றேன், ருத்ராஜோட அவரை மாதிரியே ஒரு பிளேயர் இறக்கணும்னு சொல்ல வரேன். ஒரு டேஷரை தூக்கின் போயிட்டு அவர் கூட பார்ட்னர்ஷிப் போட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஒரு டெவான் கான்வே மாதிரி சாலிடா நின்று ஆடுற பிளேயர் டாப்ல ஒருத்தரை எடுத்துட்டு அவரையே ஓப்பனிங் ஆட வச்சுட்டு சாம்சனை 3-4 யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா ராஜஸ்தானுக்கு சாம்சன் 3-4 ஆனதுல தான் அவரோட கெரியர் ரன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஓப்பனிங்ல வந்ததே கிடையாது ஐபிஎல்ல. இந்தியாவுக்கு மட்டும் தான் அடிச்சிருக்காரு. அதுவும் அந்த 3 மேட்ச் தான். செமிஸ், அந்த குவார்டர் ஃபைனல், செமிஸ், ஃபைனல் 3 மேட்ச் தான் அடிச்சாரு. அதுக்கு முந்தின மேட்ச்ல எடுத்து பாருங்க, அவர் ரெக்கார்ட்லாம் அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட்லாம் இல்ல. நான் சாம்சனை குறை சொல்ல வரல, சாம்சன் ஆடுற பிளேஸ் தான் தப்புன்னு சொல்றேன். அவர் 3-4 ஆடினார்னா சென்னையை பார்த்து பயப்படுவாங்க நிறைய பேர். ஏன்னு சொல்லுங்க, டூபே பிரிவி ஸ்பின் இட்டரு, இவரும் அடிப்பாரு. ஸோ இப்போ ஒரு மாதிரி ஸ்பின் போட பயப்படுவாங்க சென்னைக்கு அகேன்ஸ்டா. எங்க போட்டா அடிச்சிட்டு போறாங்களோ, 6 அடிக்க போறாங்களோ ஃபாஸ்ட் பவுலர்ஸோட கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இப்போ சென்னை வந்து ஒரு திங்க் டேங்க் பண்ணா பேட்டிங் ஆர்டர் மட்டும் கொஞ்சம் ஷஃபிள் பண்ணி ஆனா போதும். இருக்கிற டீம்லேயே வேற யாரையும் தூக்கம் தேவை, 1 or 2 சேஞ்சஸ் மட்டும் எடுத்தா போதும். நம்ம வரும்போது சொல்றேன் உங்களுக்கு. சஞ்சு சாம்சனை பத்தி தான் நானும் சொல்ல வந்தேன். அவரோட ஸ்பாட் தான் சொல்ல வந்தேன். அது எக்ஸாக்டா அவரும் பாயிண்ட் சொல்லிட்டாரு. ராஜஸ்தானுக்கு அவர் வந்து 1-down வந்து ஆடிட்டு இருந்தாருன்னு. அந்த பாயிண்ட் சொல்லிட்டனால நான் இன்னொரு பாயிண்ட் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, சிஎஸ்கேல ரொம்ப காலமா வந்து இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஒரு வெரைட்டி ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் வச்சுக்கிற ஒரு பிளேயர் இல்லையோன்னு தோணுது. ஒரு ஸ்வீப்பு, ரிவர்ஸ் ஸ்வீப்பு, இல்லைன்னா வந்து பின்னாடி லேப் ஷாட், ஸ்கூப் ஷாட், அந்த மாதிரி ஷாட்ஸ் அடிக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் இல்லையோன்னு எனக்கு தோணுது. அதனால என்ன பண்ணிடுறாங்க, அவங்களை ஈஸியா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. மத்த டீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோல அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. எஸ்ஆர்எச் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, போய்கிட்டே இருக்காங்க, அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா இது சிஎஸ்கே நம்ம ஆளுங்களை பாத்தீங்கன்னா பவர் பிளேல 6 ஓவருக்கு 70 ரன் இருப்பாங்க. ஆனா 28th ஓவர்ல 200 நம்ம கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது மத்த டீம்ஸால சிஎஸ்கேல. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பாயிண்ட், இது ஒரு லேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேக்கு. ஏன்னா வந்து யாரா ஒரு ஆள் ஃபயர் பவர் கொடுத்ததை அதை அப்படியே கண்டினியூ பண்ண முடிய மாட்டேங்குது சிஎஸ்கேவால. மத்த டீம்ஸ் பண்ண முடியுது, ஆனா சிஎஸ்கேவால பண்ண முடியல. அதுக்கு நிறைய மிடில் ஆர்டர்ஸ்ல தான் நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி வெரைட்டி ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் வச்சுக்கிற பிளேயர்ஸ் வந்து உள்ள கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இன்னொரு மிஸ்டேக் பாத்தீங்கன்னா, அவர் சொன்ன மாதிரிதான் அந்தந்த பிளேயர்ஸோட ரோல் டிஃபைனிங், அப்புறம் அந்த பிளேயர்ஸ்ல இறங்கின பொசிஷன் தப்பு. சிவம் துபே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நம்ம சிவம் துபே வந்து 2023 நல்லா வந்து நம்பர் 3, நம்பர் 4 வந்து ஸ்பின்னர் அடிப்பாங்க. நீங்க வந்து பினிஷரா வந்து கொண்டு வந்து விட்டீங்கன்னா வந்து வைட், அவரு நல்லா ஸ்பின் நல்லா ஃபிளைட் பண்ணி தூக்கி போட்டு அது 6 அடிச்சிருவாரு. அவரை போயிட்டு நீங்க பினிஷிங்ல வந்து வைட் யாக்கற நீ போய் 6 ஆடுறா அப்படின்னா வந்து அவர் என்ன பண்ணுவாரு, அவரோட பேட்டிங் இதுவே அது கிடையாது. வந்து இந்த மாதிரி வந்து யாக்கர்ஸ் இதெல்லாம் வந்து 6 அடிக்கிறது அவர் பேட்டிங்கே கிடையாது. அவர் பேட்டிங் வந்து ஸ்பின்னர்ஸ் நல்லா பழகுறது. அவரை போயிட்டு நீங்க வந்து கடைசியில அமுச்சு விட்டீங்கன்னா அப்ப வந்து என்ன பண்றீங்க, நீங்க வந்து அவர் ஜடேஜாக்கு பதிலா நீங்க ரீப்ளேஸ் பண்ண பாக்குறீங்களா? அப்ப எதுக்கு பிரசாந்த் வீரர் நீங்க எடுத்தீங்க? இந்த மாதிரி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இது அகில் ஹுசைன் ஒரு மேட்ச் வின்னர் அவர் டீம்ல சேர்த்ததுல இருந்துதான் வந்து மேட்சஸே ஜெயிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் என்னடானா வந்து ஒரு மேட்ச் வைக்கிறீங்க, ஒரு மேட்ச் வந்து கைட்டு விட்டுறீங்க, ஏன்னே தெரியல. வந்து அவரு கார்த்திக் ப்ரோ சொன்ன மாதிரி வந்து மேத்யூ ஷாட் கூட ஓப்பனிங் ட்ரை பண்ணிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அந்த ஷார்ட் பால்ஸ் எல்லாம் போட்டு என்கவுண்டர் பண்றதுக்கு ஷார்ட் பால்ஸ். ஏன்னா அவர் ஆஸ்திரேலியால இருந்து வராரு, ஷார்ட் பால்ஸ்ல நிறைய லைக் பண்ணுவாரு. அதே அவர் சொன்ன அதே பாயிண்ட் தான் வந்து ஓப்பனிங் சஞ்சு சாம்சன் வந்து ஓப்பனிங் ருத்ராஜோட எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாது. சஞ்சு சாம்சன் 1-down வரல எனக்கு தெரிஞ்சு. ருத்ராஜோட வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து டெவான் கான்வே விட்டுட்டாங்க, பெரிய தப்பு தான். அட்லீஸ்ட் நீங்க ரச்சின் ரவீந்திரா வச்சு வச்சிருந்திருக்கலாமே. அவர் ஒரு பவுலிங்கும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவார்ல, அவரையே நீங்க விட்டுட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து ஏன்னா வந்து ரச்சின் ரவீந்திரா நான் ஏன் சொல்றேன்னா வந்து ஃபீல்டிங் ஓகே, ஃபீல்டிங் மோசமா தான் பண்ணுவாரு, பவுலிங் ஆஃபர் பண்ணுவாரு, 1 ஓவர் 2 ஓவர் தள்ளுவாரு ரச்சின் ரவீந்திரா. பிரச்சனை வரும்ட்டு நான் சொல்றேன். அவருக்கு கொஞ்சம் அந்த என்ன சொல்றது, இப்ப டூபேக்கு வந்து ஒரு ஷார்ட் பால் இருக்குல்ல, ஷார்ட் பால் வீக்னஸ் இன்டு தி விக்கெட் அவர் பாடி லைன் டார்கெட் பண்ண வச்சுக்கேன், ஸ்லோ பம்பரே போட அவர் தொட்டு விட பாக்குறாரு, அதாவது டாப் வெஜ் போகுது நிறைய வாட்டி. ரவீந்திராக்குன்னா அது அந்த இடத்துல பிளிக்கு கால்ல ஒரு பால் போட்டா கூட அந்த பிளிக்கே கொடக்கலை போயிடுறாரு லெக் சைட்ல. புரியுதா அவனுக்கு? நீ என்ன பண்ணலாம், அவருக்கு ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு ஃபீல்டு வச்சு போட்டாங்க சென்னைக்கு ஆடும்போது பார்த்தேன் சேப்பாக்ல. அவருக்கு டைரக்டா டீப் பாயிண்ட்டையும் டீப் ஸ்கொயர் லெக் வச்சு போட்டாங்க. முடிஞ்சா ஆடுறா என்ன ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட், அவருக்கு ஷாட் இல்ல லெக் சைட்ல. அன்பார்ச்சுனேட்லி ஃபிளிக்கு லெக் சைட்ல ஷாட் இல்ல. டெவான் கான்வே ஆன அதர் நீ சொன்ன பத்தியா வெரைட்டி ஷாட்ஸ்லாம் அவர் அப்பப்ப பேடல் ஸ்வீப் அடிப்பாரு, ஸ்பின்னர்ஸ் வந்தா விட மாட்டாரு, ஸ்டெப்பிங் டவுன் பண்ணி வந்து இறங்கி அடிப்பாரு. நீ என்ன தூக்கி போடு, ஸ்லோவா கூட போடு, நான் இறங்கி வந்து அடிப்பேன், உன்னை ஸ்வீப் அடிப்பேன், ஸ்லாக் ஸ்வீப் அடிப்பேன். இதனால ருத்ராஜிக்கு ப்ரெஷர் ஃப்ரீ ஆச்சு. அவர் நார்மலா நீங்க சொன்ன மாதிரி விராட் கோலி மாதிரி டச் பண்ணி ஆட ஆரம்பிச்சாரு. அஜய் சொன்ன மாதிரி விராட் கோலி அளவுக்கு டச் பண்ணி ஆடி அவரும் ஸ்டெப் டவுன் பண்ணி ஆடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷாட்ஸ்ல அடிப்பார். பும்ரா ஒரு ஸ்வீப் அடிச்சிருப்பாரு பாத்தீங்களா 2021ல. அதெல்லாம் எந்த கான்பிடன்ஸ்னா, டாப் ஆர்டர் பிளேயர் ஒருத்தர் ஃபாரினரா இருக்கணும். இவங்க மேத்யூ ஷாட்டை இயர்லியராகவே ட்ரை பண்ணிருக்கலாம். எனக்கு சீசன் ஸ்டார்டிங்லேயே தோணுச்சு. ஏன்னா அவர் டபுள் ரோல் கொடுப்பாரு. லெஃப்ட் ஹேண்டர் வந்தா சும்மா 2 ஆஃப் ஸ்பின் தள்ளிடலாம். மிடில் உனக்கு ஸ்பின்னர் மேல கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா ஓப்பனிங்கும் நல்லா ஆடுறாரு, ஸ்லிப்ல நல்லா ஃபீல்டிங் பண்றாரு, நல்ல டாலான பிளேயரும்
ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நீ சொன்னால என்கவுண்டர் பண்றதுக்கு தான் நான் சொன்ன மேத்யூ ஷாட் ஆட சொல்லி. ஸ்பின்னர் ரொம்ப டெரிபிளா ஆடக்கூடிய பிளேயர்னா இந்த டீம்ல அவர் தான். ஆனா இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் ஏர்லியா ட்ரை பண்ணிடலாம் ஷாட்டை. அந்த ஓப்பனிங் வேற 10 மேட்ச் ட்ரை பண்ணதுக்கு ஒரு 6 மேட்ச் ட்ரை பண்ணி மாத்திருக்கலாம். அது சென்னைக்கு ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா டாப் ஆர்டர் பேட்டிங் சொதப்பல் இந்த சீசன். போலிங்ல வந்து நியூ பால் போலிங் சொதப்பல். இது ரெண்டு தான் நம்மள வந்து இந்த சீசன் காஸ்ட் பண்ணிடுச்சு. நம்மளால போலிங் பவர் பிளேயோ ஜெயிக்க முடியல, பேட்டிங் பவர் பிளேயோ ஜெயிக்க முடியல. யாராவது ஒரு பேர் சொல்லுங்க, ஏதாவது ஜெயிச்சு கொடுத்துறான் போலிங் பவர் பிளேயோ பேட்டிங் பவர் பிளேயோ சிங்கிளா ஏதாவது ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். இதுவும் ஒரு சிஎஸ்கேக்கு ஒரு கன்சர்னா இருக்கு. சிஎஸ்கேவோட ஸ்கவுட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மத்த டீம்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஃபைண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் எம்ஐ எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நிறைய யங் டேலண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க வேர்ல்டுக்கு. ஆனா சிஎஸ்கே வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த மாதிரி வந்து பண்ணது மாதிரி எனக்கு தெரியல. ருத்ராஜ் நீங்க சொல்லலாம், ருத்ராஜ் ஓகே. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிளேயர்ஸ் இப்ப நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாமே நீங்க எடுத்தது எல்லாமே வந்து ரீப்ளேஸ்மெண்டா வந்து சைன் பண்ணிருக்கீங்க. அப்ப நீங்க ஆக்ஷன் முன்னாடி அவங்கள நீங்க ஸ்கவுட் பண்ணலையா? நீங்க இந்த மாதிரி எல்லாம் பிளேயர்ஸ் நல்லா ஆடி இருக்காங்க, இவங்க எல்லாம் ஆக்ஷன்ல எடுக்கலாம், நீங்க ஸ்கவுட் பண்ணாம ரீப்ளேஸ்மெண்டா தான் எடுத்திருக்கீங்க. அப்ப உங்க ஸ்கவுட்டிங் எந்த லெவலுக்கு இருக்கு? இதை பத்தி நீங்க சொல்றீங்க எக்ஸ்பெக்ட்ஸ். நான் வந்து லாஸ்ட் சீசனே நான் வந்து ஒரு வாட்டி நம்ம இந்த ஆக்ஷன் எல்லாம் முடிஞ்சோ இல்ல ஆக்ஷன் முன்னாடி டைம் ஏதோ ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன். சிஎஸ்கே கிட்ட வந்து ஸ்கவுட்டிங் டீம் வந்து அவ்வளவு பெருசா இல்ல. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேர் போன லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் ஆடுவாங்கல்ல, இந்த ரஞ்சி டிராஃபி விஜயகாசரி எல்லாம் ஆடும்போது அதுல பேர் போனவங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு மட்டும் கொண்டு போய் பேடல் தூக்குவாங்க. ஃபைன் பண்ண மாட்டாங்க. உள்ளாடி இறங்கி வேலை செஞ்சு ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரியான ஒரு பிளேயரோ இல்ல வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு சுயா சர்மா மாதிரியான ஒரு பிளேயரோ. சுயா சர்மா எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டே ஆடாம டைரக்ட் ஐபிஎல் வந்து ஆடின பிளேயர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு. அந்த மாதிரி உள்ளாடி இறங்கி போய் தேடி மூல முடுக்கல எல்லாம் போய் தேடி ஸ்கவுட் பண்ற டீமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. மேலோட்டமா நோகாம நொங்கு திம்பாங்கல்ல அந்த மாதிரி மேலோட்டமா போய் ஆக்ஷன் டைம் வரும்போது மட்டும் பெருசா பேர் போன பிளேயரை லாஸ்ட் டைம் கூட அவங்க கிட்ட காசு இல்லைன்னா பிரசாந்த் வீருக்கும் காசு சர்மாவுக்கும் போயிருக்க மாட்டாங்க. கிடைக்கிற பிச்சை போட்ட காசை எடுத்துட்டு வர மாதிரி பிச்சை போட்ட பிளேயர்ஸ் போய் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதனால காசு இருந்தாலும் தப்பிச்சாங்க போன வாட்டியுமே. டீம் பில்ட் பண்றதுக்கு ஏதோ ஓரளவுக்கு அப்படியே பில்ட் ஆச்சு, ரொம்ப விமர்சனம் இல்லாம. இல்லைன்னா அங்கேயுமே வச்சு கிழிச்சிருப்பாங்க ஆக்ஷன் முடிஞ்சது கையோட. புரியுதுல? இவங்க வந்து என்ன சொல்றது, ஸ்கவுட்டிங் வந்து கரெக்டா இவங்க டீமே இல்ல. ஸ்கவுட்டிங் பண்றதுக்கு 50 ரூபாய் வருவாரு அந்த சீசன் டைம் மட்டும் வந்து போப்பா நீ போய் அங்க ஹைதராபாத்ல ஒரு மேட்ச் நடக்குது, போய் ஊர் தானே போய் ஒரு ட்ரெயினை பிடிச்சி ஒரு ஃபிளைட் பிடிச்சி ஏறி ஒரு 4 பசங்க விளையாடுவாங்க, பிடிச்சி லிஸ்ட் கொண்டு வா. அது மாதிரி இருந்தாண்ட போய் லட்சுமி பாலாஜி கிட்ட இல்ல வந்து சமதர் ஒரு தமிழ்நாடு கிரிக்கெட்ல யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் லிஸ்ட் கொடுத்து கொஞ்சம் லிஸ்ட் கொண்டு வந்த டைம் மட்டும். அதாவது ஆக்ஷன் வரதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியோ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியோ நடக்கிற ப்ராசஸ். அந்த எந்த ஒரு 8 months 10 months இருக்கும் தெரியுமா, அங்கெல்லாம் அவங்க கை வைக்க மாட்டாங்க. அந்த டைம் மட்டும் போய் ஒப்புக்கு சப்பானே ஒரு ஆக்ஷன் எடுத்து வரும்போது அந்த லிஸ்ட் வரும்போது பார்த்து டிக் பண்ணி கொடுத்து ஒரு பிளேயர்ஸ் எடுத்து போடுறேன். நான் இனிமே அந்த தப்ப பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு டீமும் ஒரு நியூ ஃபைன்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு சீசனுமே நியூ ஃபைன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. வைபவ் சூரியவம்சியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அகில் குசேன் சகிப் குசேனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பிரஃபலிங்கேவா இருக்கட்டும், நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்படி ஒரு டீம் சூப்பரா ஃபைன் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த நேரத்துல இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. இவங்களும் காசு தாத்தா எல்லாருமா சேர்ந்து வீட்டுல. எனக்கு கோவம் வருது ப்ரோ. எனக்கு என்ன சொல்றது, நான் பேசினாலே டென்ஷன் ஆகுது எனக்கு. எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு ப்ரோ. அதாவது நம்மலாம் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப தோனியோட அந்த ஹெட்ல இருந்தே பாக்குற மாதிரி தோணுது. ஏன்னா அவர் நம்மளெல்லாம் கெத்து வச்சிட்டாரு தான் நினைக்கிறேன். அவர் எடுத்த டீம், அவர் எடுத்த கேலிபர் பிளேஸ் எல்லாம் பாருங்களேன், பயங்கரமா இருக்கும். அவர் எடுத்த ஃபாரின் பிளேஸ் எல்லாம் எடுத்தா கன் மாதிரி எடுப்பாரு. ஒரு சிலது வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி எடுப்பாரு. இப்ப இவங்க எடுக்கிறது எப்படி இருக்குன்னா, வேர்ல்டு கப்ல சூப்பர் ஆட்டானா நான் எடுத்துரு, ரச்சின் ரவீந்திரா, டேரல் மிச்சர் எடுத்துரு. அப்புறம் வந்து வேற யாரு, மேட் ஹென்ரி சூப்பரா போட்டாரா 2020 வேர்ல்டு கப்ல எடுத்துரு. ஜாக் ஃபோக்ஸ் அது வந்து கோட்டா, அது மறந்துடலாம் நம்ம. இவங்க எடுக்கிற இப்ப ரீசெண்டா லாஸ்ட் 3 yearsல நம்ம பிக் பண்ண ஃபாரின் லிஸ்ட் மட்டும் எடுங்களேன், ரொம்ப கோமாளித்தனமா இருக்கும் அது. எக்ஸப்ட் அந்த முஸ்தபிசூர் மட்டும் நல்லா எடுத்தாங்க. ஒரு சீசன் நல்லா பண்ணாரு. அந்த சீசன் அவர் வச்சிருந்துருக்கலாம், பைத்தியக்கார மாதிரி விட்டாங்க. அதையும் வைக்காத வச்சிருந்தாங்க. எனக்கு 2025 அவர் இருந்த ஏதாவது ஒரு கிளாஸ்ல கூட முடிச்சிருக்க மாட்டேன். எனக்கு இப்ப தோணுது நம்ம டீம்ல ஸ்லோவர் போறது ஆள் இல்ல. கார்த்தி நீ சொல்றல பண்ணிருப்பாரு 2025 அவரே போயிருப்பாரு ட்ரெயின் பிடிச்ச வீட்டுக்கு. அவர் ஃபுல்லா ஆடினது சொன்னீங்கன்னா நீ 2024 அந்த சீசன் ஃபுல்லா ஆடி இருப்பாரு. நான் ஏன் சொல்றேன்னா நம்ம டீம்ல இன்எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. நம்ம போலர்ஸ் எல்லாம் வந்து மோதுறானுங்க. ஐபிஎல்ல மோதுனா வெளியே அடிச்சிருவாங்க. சூரியவன்ஷி மாதிரி ஆளையே மோதுன்னு மோதுனா செம்மட்டி அடிக்கிறாரு வெளியே. எல்லா சைடும் அடிக்கிறாரு. ஒரு சைடு எங்க ஃபீல்டிங் இப்ப நீ கேப்டன், அந்த தலைவலி உனக்கு. ஸ்லோவர் பண்ணி ஏதாவது ஒண்ணு போடுறதுக்கு உன்னோட பிளேயர்ஸை ட்ரெயின் பண்ணணும். அதர்ஷன் சொன்ன மாதிரி பவுலிங் கோச் இருக்காரு கேட்டாரு. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அவரு எனக்கு தெரிஞ்சு ஸ்லோவர் ஒன்ல சொல்லி கொடுப்பாரான்னு டவுட் இருக்கு ப்ரோ எனக்கு. ஏன்னா ஸ்லோவர் ஒன் எப்படி கிரிப் பண்ணணும்னு கூட இந்த பிளேயர்ஸ்க்கு தெரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆனஸ்டா சொல்ல போனா ஸ்லோவர் ஒன்லாம் இருக்கானே மறந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஐபிஎல் காலகட்டத்துல ஸ்லோவர் ஒன் நல்லா யூஸ் பண்ற டீம்னா எஸ்ஆர்ஹெச், கொஞ்சம் அப்பப்போ யூஸ் பண்ற டீம்னா ஆர்சிபி சொல்லலாம். ஓரளவுக்கு அவங்க கிட்ட அந்த பேஸ் பவுன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சென்னை கிட்ட யார் ஸ்லோவர் ஒன் நீங்க கடைசியா போட்டு பாத்தீங்க? லாஸ்ட் இயரும் இந்த இயரும் சொல்லுங்க. ஏதாவது பிளேயர் சொல்லுங்க, எனக்கு ஏதாவது பிளேயர் தெரிஞ்சா சொல்லுங்க. சிஎஸ்கேக்கு பாசிட்டிவ் ஆஃப் தி சீசன் கேட்டீங்கன்னா ஒரு ட்ரேட் பண்ணோம். சஞ்சு சாம்சன் ஓரளவுக்கு நல்ல ட்ரேட்னு எனக்கு தெரியுது. 450 ரன் கொஞ்சம் கீழே ஆட வச்சிருந்தா ஹென்ரி கிளாசனோட கம்பேர் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். ஹென்ரி கிளாசன் இருக்கார்ல ஆரஞ்சு கேப் மிடில் ஆர்டர்ல, அந்த மாதிரி சாம்சன் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம வேர்ல்டு கப்ல பார்த்தோம், எல்லா பாலும் சுத்தல ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்டா. பாதி பால் தொட்டானாரு, பாதி பால் 6 அடிச்சாரு. எப்ப அடிக்கணுமோ அப்ப அடிச்சானாரு. அந்த ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆற எபிலிட்டி இருக்கு. ஓப்பனிங்ல ஆனா அது ஒர்க் ஆகல. அந்த சஞ்சு சாம்சன் ஒரு பாசிட்டிவ் நம்மளுக்கு. அன்சுல் கம்போஜ் ஒரு பாசிட்டிவ்.
ருத்ராஜ் வந்து ஸ்ட்ரைக் ரேட் ஆனார்னா அது அவரோட கேம் தான், அது மறந்துடுங்க. அது அவர் இப்படிதான் ஆடுவாரு. மிஞ்சி போனா அவர் நல்லா ஆனா 140-145 மேக்ஸிமம் அவரோட எபிலிட்டி கேப்பபிலிட்டி அவ்வளவுதான். ஆனா ஒன்ஸ் நின்றுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கேம் ஜெயிச்சு கொடுத்துருவாரு ருத்ராஜ். அந்த மாதிரியான பிளேயர். அவர்கிட்ட வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் இருக்கு. ஸோ சென்னை என்ன பண்ணனா, முதல்ல டாப் ஆர்டர் பேட்டிங்கை செட் பண்ணிட்டு நல்ல நியூ பால் பவுலர் ஒருத்தர் எடுக்கணும். அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் பவுலர் ஒரு 150ல போற மாதிரி. என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது எடுப்பாங்களா? ஒரே ஒரு சொல்யூஷன் சொல்றேன். நேத்தன் எலிஸ் நெக்ஸ்ட் சீசன் வந்துருவாரு. நமக்கு அந்த டெத் பவுலிங் பார்ட்னர் பண்றதுக்கு அன்சுல் கம்போஜ் கூட கன் டெத் பவுலிங் ஆயிரும். நம்ம வந்து பவுலிங் டிபார்ட்மெண்ட். ஆனா இருந்தாலுமே என்ன சொல்றது, அவருங்க 2 பேர் கான்ட்ரிபியூட் பண்றது மட்டும் பத்தாது. பவர் பிளேல இன்னும் ஒரு நீங்க சொன்ன மாதிரி நியூ பால் ஸ்விங் பவுலர் ஒருத்தர் வேணும். நல்லா ஸ்விங் பண்ணணும், டேஞ்சரஸா இருக்கணும், விக்கெட் டேக்கரா இருக்கணும், அந்த பாலை தொடர்றதுக்கே கஷ்டப்படணும். அந்த மாதிரி ஒரு பவுலர் வேணும். முகேஷ் சௌத்ரியோ இல்ல வந்து சமதர் பவுலர் சாரியோ அது முடியாது. ஒரு பவுலர் நீங்க வந்து அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் பவுலர் எங்க இருந்து எடுக்கணும்? ஒரு சீசன் ஸ்டார்ட் ஆகிற டைம்ல போய் தொலைவிக்கிட்டு இருக்க கூடாது. இப்பவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். லோக்கல் டோர்னமெண்ட்ஸ்க்கு எல்லாம் போய் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி, ஸ்கவுட்டிங் டீம் ஃபார்ம் பண்ணி இப்பவே நீங்க கண்டுபிடிச்சிருக்கோங்க நியூ பால்ல யாருக்கு நல்ல அலசது பால். நீங்க அவனை அடிக்கடி கூப்பிட்டுங்க. உங்களுக்கு தான் நாவலூர்ல ஹை பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் இருக்குல்ல, கூப்பிட்டு நீங்க வந்து அப்பப்போ செக் பண்ணுங்க. இதுதான் நான் சொல்றேன். நீங்க இந்த ப்ராசஸ் பண்ணாலும் நீங்க அடுத்த சீசன் கப்படிக்கலாம் கூட பரவாயில்ல. நீங்க அடுத்த சீசன் புதுசா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி நல்ல ஒரு சூப்பர் டீம் ஃபார்மா கொண்டு வாங்க. இந்த 3 வருஷமே நாங்க வந்து சாமி குட்டுறோம். நாங்க ஆல்ரெடி சொன்னதுதான். நான் ஒன்னு சொல்லிடுறேன். இது வந்து முன்னாடி நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் ஒன்னு சொல்றேன். இந்த ஸ்லோயர் ஒன்ஸ் சிஎஸ்கே வந்து ஸ்லோயர் ஒன்ஸ் போடுற பவுலர்ஸ் இல்ல அப்படி சொல்லியிருந்தீங்க. ஸ்லோயர் ஒன் நல்லா போடக்கூடிய பவுலர்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லியிருந்தீங்க. அந்த இடத்துல நான் என்ன பாயிண்ட் வைக்கிறீங்கன்னா, நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லோயர் ஒன் போடுற பவுலர்ஸே போயிட்டீங்கன்னா அவங்க ப்ரெடிக்டபிள் ஆயிருவாங்க. எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் வந்து ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். இப்ப நீங்க அவர் வந்துட்டாலே நீங்க என்ன ஒரு பேட்ஸ்மேனா, இப்ப நீங்க ஹர்ஷல் பட்டேல் உங்களுக்கு பவுலிங் போட வராரு, வந்துட்டாலே நீங்க என்ன நினைப்பீங்க? முக்காவாசி ஸ்லோயர் ஒன் தான் வரும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து அவங்கள டேக்கிள் பண்ணிடலாம். பட் ஆனா வந்து ஸ்லோயர் ஒன்ஸ் யார் யூஸ் பண்ணணும்னா வந்து இவெல்லாம் வந்து திடீர்னு வந்து பொறுமையா போடுறானா, இது எதிர்பார்க்காம. இப்ப அதுக்கு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ். அவர் வந்து நல்ல ஷார்ட் பால் நல்ல 140லயும் போடுவாரு. திடீர்னு வந்து ஒரு தேங்காய் திருவுற மாதிரி வந்து திரும்பி ஒரு ஸ்லோயர் ஒன்னு போட்டு விட்டு போயிருவாரு. அது அன்பிரடிக்டபிள் ஆயிரும். ஆனா நீங்க வந்து ஃபுல் அண்ட் அவுட் அண்ட் அவுட் ஃபுல் அண்ட் ஒரு ஸ்லோயர் ஒன் போடுற பவுலர்ஸ் அப்படின்னு நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு ப்ரெடிக்டபிள் ஆயிருவாங்கன்னு எனக்கு தோணுது. இதுதான் சென்னை எந்த இடத்துல மிஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு நம்ம நிறைய பேசணும். அதுல முக்கியமான மிஸ்ஸஸ் மட்டும் இந்த இடத்துல பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து ருத்ராஜுக்கு ஒரு கிரவுண்ட் ஷாட்ஸ் ஆடுற பார்ட்னர் இல்ல. இதை யார் அக்ரி பண்ணிப்பீங்கன்னு தெரியல. நானா சொல்லி வைக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா நீங்க வந்து ஒரு சொல்லலாம், கேம் மாறிடுச்சு, T20 இன்டர்நேஷனல் வேற மாதிரி இருக்கு, எல்லாரும் ஃபாஸ்ட் ஷாட்ஸ் ஆடுறாங்க, 6 அடிக்கிறாங்க, அவ்வளவு எபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜிடி மாதிரி ஒரு டீம் வந்து சக்சீஸ் ஆயிருக்காங்களே. இப்போ டாப் 2ல இருக்காங்க. ஜிடி மாதிரி ஒரு டீம் எல்லாம் வந்து கிரவுண்ட் ஷாட்ஸ் ஆடுறதுக்கு சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், அதுக்கப்புறம் வந்து அவங்க டீம்ல வேற யாரும் இருக்கா, அவங்க 2 பேர் ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிச்ச எல்லா டீம்லயும் ஏதோ ஒருத்தர் இருக்காரு. விராட் கோலி இருக்காரு, ஆர்சிபிக்கு ஏதோ ஒருத்தராவது இருக்காரு. இந்த டீம்ல பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாடே சுத்தி எல்லாம் போற மாதிரி இருக்கு. அவர் கேப்டன்சி பாப்பாரா இல்ல இதை பாப்பாரான்னு தெரியல. அதனால விட்டாரு, அதை விட்டுருங்க. 2வது வந்து ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஒண்ணு தேவை. நமக்கு வந்து ஒரு பினிஷரே கிடையாது இந்த சீசன்ல, அப்படிதான் சொல்லுவேன். நீங்க டூபே பினிஷரா ப்ரொமோட் பண்ணி எடுத்துட்டு போனீங்க. ஆனா டூபே பினிஷரா எங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரா இதுவரையும்? இல்ல. டவால் புவிஸ் இல்ல. கார்த்திக் சர்மா இல்ல. அதுக்கப்புறம் யாரு இருக்கா? பிரசாந்த் வீர் கிடையாது. ஒரு பினிஷரே கிடையாது இந்த சீசன்ல சென்னைக்கு. நீங்க எடுத்து பாருங்க யார் பினிஷ் பண்ணி கொடுத்தா. அந்த SRH அந்த 10 ரன் லாஸ் பண்ணிருப்போம்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் SRH கூட, அது அந்த ஒரு பெஸ்ட் பினிஷர் அந்த இடத்துல இருந்தா முடிச்சு கொடுத்துருப்பாங்க. இதே அந்த இடத்துல டோனி இருந்தாருன்னா 2 பால் 2 6 வச்சு முடிச்சு கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் பினிஷரே கிடையாது. பினிஷரே கிடையாதுங்க. பினிஷரே கிடையாது சிஎஸ்கேல. நம்ம எல்லாரும் வந்து பவுலிங் டெட் பவுலிங் இல்லன்னு அழுதுட்டு இருந்தோம். பார்த்தா பினிஷரே இல்ல டீம்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி முகேஷ் சௌத்ரி அண்ட் அவர் கூட பார்ட்னர் அப் பண்றதுக்கு ஒரு பவுலர் கிடையாது ஓப்பனிங்ல. அது ஒரு ராங் மூவ். அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் பவுலர் இல்ல, அது ஒரு ராங் மூவ். ஸ்ட்ரைட்டாவே நேத்தன் எலிஸ் இல்லைன்னா அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்கலாம், எடுக்கல, விட்டாங்க. சரி அதை விட்டுருங்க. எடுத்தாங்க எப்ப கடைசி 2 மேட்ச் யூஸ் பண்ணாங்க. அது தேவையே கிடையாது. அப்படிப்பட்ட ரீப்ளேஸ்மெண்ட் எதுக்குன்னு கேக்குறேன். கடைசியே 2 மேட்ச் தான் வந்து ஆடுவான்னு சொல்ற ரீப்ளேஸ்மெண்ட் எதுக்கு? அது நமக்கு தேவையே கிடையாது. ஜேமி ஓட்டனோட பிரதரே எடுத்துக்கலாமே, கிரெக் ஓட்டனு. அதே மாதிரிதான் போடுவாரு. நீ சொன்ன நான் கேட்டேன், கிரைக் ட்ரை பண்ணலாம் அடுத்த சீசன். நான் கேட்டேன் உன்ட்ட, நீ என்ன சொன்ன? அவர் ஸ்லோவா போடுவாரு, ஜேமி ஓட்டன் மாதிரி ஃபாஸ்டா போட முடியாதுன்ட்டு. பரவாயில்ல. எனக்கு அந்த மாதிரி ஸ்லோவா போடுற பவுலரும் ஓகே தான். அவருக்கு கொஞ்சம் ஹைட்டு, கொஞ்சம் ஷார்ட் பால் போடுவாரு, ஸ்லோவர் ஷார்ட் பால் போடுவார், இன்டு த பாடி போடுவார். இங்க யார் இருக்கா ஸ்லோவர் ஷார்ட் பால் போடுற, இன்டு த பாடி போடுற? யாருமே இல்ல. அந்த மாதிரி யாருமே கிடையாது. பவுலிங்கே பெரிய மிஸ் தான் இங்க. டெட் பவுலிங் அன்சுல் கம்போஸ் ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டிருந்தாரு. ப்ரெடிக்டபிளா இருந்தாலும் சூப்பரா போட்டுட்டாரு. விக்கெட் டேக்கிங்கா இருந்தாரு. பர்பிள் கேப் லீடர் போர்ட்லயும் இருந்தாரு. லாஸ்ட் 4 மேட்ச் எடுத்து பாருங்க, எல்லாம் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்ன போடுவேன்னு எனக்கு தெரியும். ஃபுல்லரா போடுவேன், வைட் ஆக்கர் போடுவேன், எனக்கு தெரியும், அடிச்சிருவேன். எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க பவுலிங் யூனிட்டை, ஃபுல்லாவே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இதுல வந்து ஜெம்னா யாருன்னா நான் வந்து ஜேமி ஓட்டன் தான் சொல்லுவேன்.
ஓகே, இதுல ஒரே ஒரு கொஸ்டின் நான் கேக்குறேன். ப்ராமிசிங் பிளேயர் ஆஃப் சிஎஸ்கே 2026 யாரு? ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, யாரு ப்ராமிசிங் பிளேயர் இந்த சீசன்ல? இல்ல எனக்கு வந்து ப்ராமிசிங் பிளேயர்னா அகில் ஹுசேன் சொல்லணும் தான் இருக்கு. அவரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளு, இன்டர்நேஷனல் ஆடிட்டாருன்னு அவரை சொல்ல மாட்டேன். கார்த்திக் சர்மா தான் சொல்லணும். கொடுத்த 14 கோடிக்கு ஒரு 300 ரன் அடிச்சிட்டாரு எப்படியோ முதல் சீசன்ல. ஏன்னா விராட் கோலி கூட அடிக்கல, அந்த 300 ரன் அடிக்கல முதல் சீசன் 2008ல. எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு ஒரு 3-4 சீசன் டைம் கொடுத்தா கொஞ்சம் அவர் 52 மாதிரி ஃபார்ம் பண்ணிடலாம். ஒரு மாதிரி நீ சொன்னல அந்த ஸ்பின்னர்ஸை டேக் டவுன் பண்ணோம், மிடில் ஆர்டர்ல நம்மளுக்கு ஒருத்தர் ஆள் வேணும், அது ஃபாரினர் போறதுக்கு போல இவரே வச்சுக்கலாம். இவர்கிட்ட வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் இருக்கு. நல்லா ஹெல்மெட் எல்லாம் கழட்டிட்டு நல்லா கூலா ஆடுறாரு, எனக்கு அதுவும் பிடிச்சிருக்கு. டோனி தான் பொதுவாக பண்ணுவார், அதெல்லாம் ஹெல்மெட் எல்லாம் கழட்டிட்டு தொப்பி போட்டு ஆடுவாரு. அந்த தொப்பி போட்டு ஆனாலும் ஸ்லாக் ஸ்வீப்லாம் அடிக்கிறாரு. கார்த்திக் சர்மா இம்ப்ரெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. என்ன பொறுத்த வரைக்கும் அன்சுல் கம்போஸ் தான் நான் சொல்லுவேன், இல்லைன்னா அகில் ஹுசேன் சொல்லுவேன். 2 பேர்ல யாரும் ஒரு ஆள் தான், வேற யாருமே நான் சொல்ல மாட்டேன். ஜேமி ஓவர்டன் நான் சொல்லுவேன். நானும் அதை வச்சிருக்கேன். நானும் ஜேமி ஓவர்டன் தான் சொல்றேன். ரீசன் ஃபர்ஸ்ட் ஒரு 3 மேட்ச் நம்ம லாஸ் ஆனோம், தெரியும் உங்களுக்கு. அப்போ ஒரு ஆள் வந்து வெக்ஸ் ஆகி உட்கார்றாரு. அந்த டீம் டக்கோட்டே பார்த்தனா யாருமே அந்த அளவுக்கு வெக்ஸ் ஆயிருக்க மாட்டாங்க. ஐயோ நம்ம டீம் மேட்ச் போச்சு அப்படின்னு தான் இருப்பாங்க. இவரு ரொம்ப ரொம்ப வெக்ஸ் ஆனார். அந்த மாதிரி ஒரு ஃபாரின் பிளேயரை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. முன்னாடி இருந்திருக்காங்க, பட் ஆனா வந்து இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா ஜேமி ஓவர்டன் தான் அந்த மாதிரி ஃபீல் பண்றாரு. அவரோட பவுலிங்கும் பாத்தீங்கன்னா வெரைட்டி எடுத்துட்டு வந்திருக்காரு. ஷார்ட் பால் போடுறாரு, கரெக்டா வந்து ஸ்டெம்பிள் அடிக்கிற மாதிரி போடுறாரு, கரெக்டா போடுறாரு. இது அவரோட ஹோம் டீமுக்கே அவர் பண்ணது கிடையாது. மஞ்ச சொக்கா போட்டு சிஎஸ்கேல பண்றாரு. அப்படின்ற போது எனக்கு வந்து ஜேமி ஓவர்டன் தான் இந்த சீசனோட ப்ராமிசிங் பிளேயர். அவர் போனதுக்கு அப்புறம், இன்ஜுரி ஆகி போனதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா டீமே கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அப்ப யார் ப்ராமிசிங்? ஜேமி ஓவர்டன் தான் ப்ராமிசிங். ஏன்னா அவரால் பேட்டிங்கும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது, பவுலிங்கும் விக்கெட் டேக்கிங்ல போட முடியுது. எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காரு அவர் பவுலிங்ல. அவரோட ஹோம் டீம் கண்ட்ரிக்கு கூட அது பண்ணது கிடையாது. அவர் அவ்வளோ இது பண்ணி ஒர்க் பண்ணி அவர் பவுலிங்ல அது மாதிரி பண்ணதே கிடையாது. காத்தி சொல்லுவான், ஜேமி ஓவர்டன் என்ன பண்ணாருன்னு காத்தி சொல்லுவான். இங்கிலாந்து கூட அப்படி போட்டது இல்ல, மஞ்சு சொக்கா போட்டா அப்படி போடுறாரு அப்படின்ட்டு அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காரு. என்ன பொறுத்தவரையும் ப்ராமிசிங் பிளேயர் ஜேமி ஓவர்டன் தான். இப்போ ஒரு பிளேயர் எடுத்தாங்க, ஒரு பேர் என்ன, எஸ்ஐடினுடைய ஜேஎஸ்கே ஆடிட்டு இருந்த பிளேயர் மாதிரி இருந்துச்சு. ஆமா, அது அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா தான் எடுத்திருக்காங்க. மேபி அவர் வச்சுப்பாங்க. எஸ்ஐடி20 நெக்ஸ்ட் சீசன் ஐபிஎல் முன்னாடி ஸ்டார்ட் ஆயிரும் ப்ரோ. அந்த டைம் அவரோட இந்த மிட் டைம்ல அவர் இன்டர்நேஷனல்ஸ்க்கு எப்படி ஆடுறாரு, லோக்கல் டூர்னமெண்ட்ஸ் எப்படி ஆடுறாங்கிறத பார்த்துட்டு இவருக்கு ஜேமி ஓவர்டனுக்கு பேக்கப்பா வச்சுக்கலாமா இல்லையாங்கிற யோசிப்பாங்க. ஆக்சுவலி ஜேமி ஓவர்டன் ஆண்டர் ரசலோட பேக்கப்புக்காக தான் இந்த சீசனே வச்சிருந்தாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமா, நீங்க முன்னாடியே சொல்லிட்டு ஜேசன் ஹோல்டர் ட்ரை பண்ணாங்க, ஜேசன் ஹோல்டரோட பேக்கப்பா வச்சுக்கலாம் அப்படின்னு. ஜேசன் ஹோல்டரும் கிடைக்கல. சோ அந்த இடத்துல இவர் ஒரு ப்ராமினன்ட் பிளேயரா மாறிட்டார் நம்பர் 8 ஸ்பாட்டுக்கு. எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, இப்போ நீங்க சொன்னீங்க டியான் ஃபாஸ்டரை வந்து ஜேமி ஓவர்டனுக்கு பேக்கப்பா எடுத்திருக்காங்க அப்படின்னு. எனக்கு வந்து ஜேமி ஓவர்டனுக்கு பேக்கப் டியான் ஃபாஸ்டரா அப்படின்னு தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஒரு பவுலிங் போடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா அவருக்கு, டியான் ஃபாஸ்டருக்கு? நீங்க சொல்லிருக்கீங்க. இல்லைன்னா வந்து மேத்யூ ஃபோர்ட் எடுத்துக்கலாம். மேத்யூ ஃபோர்டும் ஜேமி ஓவர்டன் அளவுக்கு ஓரளவுக்கு, பட் அவர் டெத் ஓவர் போட மாட்டார். நியூ பால் பவுலர், பேட்டிங் பண்ணுவார் ஓரளவுக்கு. லைக் டு லைக் ஜேமி ஓவர்டன் மாதிரி பேட்டிங் இருக்கு அவர்கிட்ட. ஆனா நியூ பால் பவுலர், டெத் எல்லாம் கையில பால் கொடுக்காதீங்க, பிரிச்சு மேஞ்சிருவாங்க. இந்த மாதிரி லிமிடெட் ஆப்ஷன்ஸ். இப்பதான் புரியுது ஸ்கவுட்டிங் எவ்வளவு பெரிய விஷயம்ட்டு. நீங்க பாத்தீங்களா, ஜேமி ஓவர்டன் வந்து இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் யாரை எடுக்கிறதுன்னு தெரியாது, டியான் ஃபாஸ்டர் எடுத்து வச்சிருக்காங்க. டியான் ஃபாஸ்டர் அவருக்கு லைக் டு லைக்கான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. அப்படிதான் ஆயிடுச்சு. இப்பதான் புரியுது ஸ்கவுட்டிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து எங்களுக்கு அவ்வளவு பெரிய பிளேயர்லாம் வேணாம், பும்ரா மாதிரி ஒரு பிளேயர் நீங்க ஸ்கவுட் பண்ண வேணாம், அதுக்கப்புறம் வந்து இஷான் கிஷன் மாதிரி ஒரு பிளேயர்ஸ் ஸ்கவுட் பண்ண வேணாம். எங்களுக்கு ஒரு நல்ல பிளேயரா, ஒரு இன்டு த பாடி ஃபாஸ்ட் பவுலிங் போடுற ஒரு பவுலர், ஸ்லோவர் பால் போடுற ஒரு பவுலர், இல்ல பேட்டிங் வந்து டெரிஃபிக் ஆடக்கூடிய ஒரு பவுலர், அந்த மாதிரி ஏதாவது ஒருத்தர் எடுத்து போட்டுக்கலாம். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு, இது கரெக்டா யார் பதில் சொல்லிங்கன்னு பார்க்கலாம். இப்போ இந்தியன் கேப்டு ஸ்பின்னர்ஸ் வந்து ஐபிஎல்ல தூங்கிட்டு இருக்காங்களா? இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா நான் பார்த்த வரையும் சகல் மட்டும் தான் கன்சிஸ்டன்டா ஆடுற மாதிரி இருக்கு எல்லா மேட்ச்லயும். குல்தீப் யாதவ் பெஞ்ச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இவரு ராகுல் சகர் இங்க பெஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஜடேஜாஸ் பெஞ்ச் பண்ணியிருக்காங்க. கேப்டு இந்தியன் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் பெஞ்ச்ல இருக்காங்க ஒருத்தரை தவிர. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஸ்பின்னர் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்களா? அன்கேப்டு இந்தியன் ஸ்பின்னர்ஸ் தான் போட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா ரகு சர்மா மாதிரி ஒரு பிளேயர் எல்லாம் போடுறாரு இப்போ. அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ ஃபுல்லா ரிலேபிள் ஆன் ஃபாரின் ஸ்பின்னருக்கு போயிட்டாங்க சென்னை. இங்க ஒரு இந்தியன் ஸ்பின்னர் ஆடல. நான் ஸ்டேஸ் கோப்பால ரொம்ப நாளா சொல்லியிருக்கேன், அவர் ஆடணும்னு. கடைசி மேட்ச் வரையும் ஹோப் வச்சிருந்தேன், கடைசி மேட்சாவது மாத்தி போட்டு ட்ரை பண்ணுங்க, ஏதாவது அடுத்த சீசனுக்கு செட் ஆகிறான்னு பாக்கலாம் அப்படின்ட்டு. கடைசி மேட்ச் யூஸ் பண்ணல, ராகுல் சகர் ஒரு மேட்ச் யூஸ் பண்ணாங்க. நீங்க இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, இந்தியன் கேப்டு ஸ்பின்னர் தூங்கிட்டு இருக்காங்களா? இந்தியன் கேப்டு ஸ்பின்னர் மட்டும் இல்ல ப்ரோ, இந்தியன் பிளேயர்ஸும் ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து தூங்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஐபிஎல்ல கலக்கிறதே அன்கேப்டு டொமஸ்டிக் பிளேயர்ஸ் தான் கலக்குறாங்க. இந்த சீசன் பர்டிகுலரா இந்த சீசன் அன்கேப்டு டொமஸ்டிக் பிளேயர்ஸ் நிறைய பேர் கலக்குறாங்க. அப்ப அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் நான் யார் சொல்லுவேன், எஸ்ஆர்ஹெச் டீம் சொல்லுவேன். செம்மையா பண்றாங்க அந்த டீம்ஸ், பவுலர்ஸும் சரிதான், பிளேயர்ஸும் சரிதான், நல்லா பண்றாங்க. நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு பதில் சொல்றேன். சிஎஸ்கே வந்து ஏன் இன்னும் அந்த ஃபாரின் ஸ்பின்னர்ஸை நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னா,
அவங்க வந்து நூர் அகமது வந்து ஜிடிக்கு ஆடிக்கிட்டு இருக்கும்போது நல்லா பண்ணார்ல, அதே மாதிரி 2025 எடுத்த புதுசுல நல்லா பண்ணியிருந்தார்ல, அந்த நம்பிக்கை வச்சு திரும்ப திரும்ப சான்ஸ் கொடுத்தாங்க. என்ன கேட்டீங்கன்னா, நூர் அகமது மிடில் நல்லா பண்ணாம இருந்திருந்தா அவர் கட் டவுன் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு இந்தியன் ஸ்பின்னர்ஸ் போயிருந்திருக்கும்னு நான் சொல்லுவேன். ஒரு சான்ஸ் ஒரு மேட்ச் எடுத்து பாக்குறேன். ராகுல் சகருக்கு கொடுத்தாங்க. யாருக்கு பதிலா கொடுத்தாங்க? ஒரு பவுலர் பேட்ஸ்மேன் ஸ்டார்ட் பண்ணி ராகுல் சகரை பேட் பிளேயரா கொண்டு வந்தாங்க ஒரு 40 மேட்சஸ். நீங்க அந்த ஸ்பாட்டை கொடுக்கல. நூர் அகமது ஆடிக்கிட்டு ஸ்பாட்டை கொடுக்கல. இன்னொரு பேட்ஸ்மேனை கம்மி பண்ணி தான் கொண்டு வந்தீங்க. நீங்க வந்து நூர் அகமது ஸ்பாட்டை எடுத்துட்டு இன்னொரு பவுலர் ஒரு பேர் என்ன ஸ்ரேயஸ் கோபாலுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அட்லீஸ்ட் டச் பண்ணி பாத்துருக்கலாம்ல, பண்ணல. மத்த டீம் எல்லாமே இதை ட்ரை பண்றாங்க, இவங்க பண்ணல. டெல்லி கூட ட்ரை பண்ணாங்க ப்ரோ, அடிக்கடி டீம் மாத்திர. டெல்லி கூட கடைசி மேட்ச்ல பெஞ்ச்ல இருக்கவங்கள பொறுக்கி போட்டு பவுலிங் போட வச்சாங்க. இங்க அது கூட பண்ணல. நோட்டட் பண்ணும் இத. இங்க அது கூட பண்ணல. நீங்க மெயின் பிளேயர்ஸா வந்து கடைசி நான் வெளியே போற மேட்சும் மெயின் பிளேயர்ஸா ஆட போறேன்னா நீ எங்க இருந்து ஸ்கவுட் பண்ணி ஒரு நல்ல பிளேயர் எடுக்க போற? எங்க இருந்து எடுக்க போற நீ பிளாக் ஃபாக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைச்ச ஒரு மேட்ச். சரி நான் பண்றான் அப்படின்ட்டு நியூ பால்ல ஏன்னா பெரிய இன்ஸ்விங் போடுவான். கில்லுக்கு வீக்னஸ் இருக்கும் ஜிடி மேட்ச்ல. திடீர்னு யாருக்கு தெரியும், போல்ட் கூட ஆயிருக்கலாம், அடிச்சிருக்கலாம் 60 ரன். சும்மா ட்ரை ஆச்சு பண்ணிருக்கலாம், பண்ணல. அதுதான் எனக்கு பெரிய சர்ப்ரைசிங். டாஸ் வின் பண்ணோடனே போலிங் நாங்க சரி ஏதோ புதுசா போலர் எடுத்துட்டு வந்திருப்பாங்க, ஆகாஷ் மதுவால் எல்லாரையும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, உட்கார வச்சு பார்த்தா அவனை கூட இது பண்ணல. அவனை கூட ட்ரை பண்ணல. எதுக்கு எடுத்தீங்க? அடுத்த சீசன் ஃப்ரெஷ்ஷா இவங்க எல்லாரையும் போட வச்சிருக்கீங்களா? எனக்கு சொல்லுங்களேன். அடுத்த சீசன் வந்து எனக்கு ஆகாஷ் மத்துவால் போடுவான், சௌத்ரி முகேஷ் சௌத்ரி போடுவானா தெரியாது. அடுத்த சீசன் பாரு ஸ்பென்சர் ஜான்சன், நேத்தன் எல்லிஸ் போடுவாங்க. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரே எடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி இந்தியன் ஸ்பின்னர்ஸ் போயிட்டாங்க. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆட போறாங்க. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆட போறது கிடையாது அடுத்த சீசன். ஸ்பென்சர் ஜான்சன் இவரு நேத்தன் எல்லிஸ் ஆட போறாங்க. மேலேயோ வந்து உங்களுக்கு வந்து மேல டாப் ஆர்டர் வந்து இந்தியனா வச்சுட்டு கீழே ஸ்பின்னரா வைக்க போறாங்க. டெல்லி மாதிரி. டெல்லி பார்ட் 2 இருக்கு இது. டெல்லி பார்ட் 2லாம் இல்ல. என்னைக்கு 2 ஃபாரின் ஸ்பின்னரை நம்பினாங்களோ அன்னைக்கே சென்னையோட கதையெல்லாம் புதைச்சி உள்ள போட்டு முடிச்சாச்சு கதையை எப்பயோ. அந்த 10 கோடி தூக்குனார்ல பிளமிங்கு, அங்க மாட்டினார் ஆக்ஷன்ல. அங்க மாட்டாத இருந்திருந்தாருன்னா அவர் நினைச்சிருந்தா ஜோசி பாருங்க, ஏசல் விட்டு போனஸ் பார்ல 10 கோடி தான் போனாங்க. இந்த பாயிண்ட் நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். என்னைக்கு 2 ஃபாரின் ஸ்பின்னர் போறாங்களா ஐபிஎல், அந்த டீம் ஜெயிச்சது ஹிஸ்டரியே இல்ல. யாரா ரெக்கார்ட் எடுத்து பாருன்னா பாருங்க. ஆறரே தோத்துட்டாங்களே, 2 ஸ்பின்னர் ஆனாங்க. வணிகவசரங்கா தீக்கனால வச்சிருந்தாங்க, சூப்பரா போடுவாங்க, வேரியேஷன் இருந்தது. எங்க ஜெயிச்சாங்க? பிளே ஆஃப்ஸே வரலையே. கடைசியில துஷார் தேஷ்பாண்டே எல்லாம் 4th 5th போலர் 5 ஃபாஸ்ட் போலர் ஆடினாங்களே. அதான் சென்னை அந்த டெம்ப்ளேட் கண்டுபிடிக்கல போலிங் பேட்டர்ன்ஸ். அதாவது சேப்பாக்கு எந்த மாதிரி போலிங் அட்டாக் சூஸ் பண்ணோம், அதே கண்டிஷனுக்கு எப்படி சூஸ் பண்ணோம், ஸ்பென்சர் ஜான்சன் எங்க செட் ஆவான், எங்க செட் ஆக மாட்டான், எந்த விக்கெட் அது தெரியல. நீ சொன்ன மாதிரி எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. இப்போ நீங்க 3 பேருமே சொல்லுங்க, சென்னையோட ஒரு கோர் என்னது? இது சேப்பாக்ல ஸ்பின்னர்ஸை போட்டு டாமினேட் பண்றது. இப்போ பண்ண முடியாதுன்னு வச்சுக்கலாமே, அதை நீங்க ட்ரையே பண்ணலையே. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ டீமை எடுத்து பாத்தீங்கன்னா 5 ஃபாஸ்ட் பவுலர் ஒரு ஸ்பின்னர் போற மாதிரி இருக்கு. அந்த கோர் சென்னை சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் எங்க போச்சுன்னு தெரியல. ஸ்பின்னர் போட்டு டேக்கிள் பண்ற டீமே இல்லை இப்போ. நீங்க சொல்லுங்க, அந்த டீம் என்னதான் ஆச்சு, எங்கதான் போச்சு? டோனியோட போயிடுச்சு அப்படியே மொத்தமா. நீங்க சொன்ன டாபிக் அது பேசலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்னதுக்கு, நீங்க இந்த சிஎஸ்கே இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் ட்ரையே பண்ணல, ட்ரை கூட பண்ணலையே அப்படின்னு நீங்க சொன்ன பிளேயர்ஸ், அவங்க வந்து ட்ரை கூட பண்ணலன்றத நீங்க எப்படி சொல்லிருக்கணும்னா, ஸ்டார்டிங்ல ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லிருக்கணும். ஸ்டார்டிங்ல இவங்க எல்லாரையும் ட்ரை பண்ணிட்டு இவங்கள இருந்து பெஸ்ட் தான் கொண்டு வந்திருக்கணும். இவங்க என்ன கடைசி மேட்ச் வரைக்கும் இவங்களுக்கு வந்து பிளே ஆஃப் ஹோப் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. சரி பிளே ஆஃப்க்கு நம்ம கன்ஃபார்ம் போவோம், அதுக்கு எதுக்கு நம்ம டீமை மாத்தணும்னு சொல்லிட்டு கடைசியில அவ்வளவு பெரிய ரிஸ்க் வந்து சிஎஸ்கே எடுக்கிற அளவுக்கு எல்லாம் வந்து பெரிய டீம் இல்ல. அவ்வளோ இது கடைசி பிளே ஆஃப் சான்ஸ் இருக்கும்போது ஒரு பிளேயிங் லெவனை மாத்தணுமா அப்படின்ற ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு எல்லாம் சிஎஸ்கே கிடையாது. அதனால வந்து கடைசி பீரியட் ஆஃப் டைம்ல வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க ட்ரை பண்ண முடியாம போயிட்டாங்களோ நான் சொல்றேன். இவங்க எல்லாம் ஸ்டார்டிங்லேயே ட்ரை பண்ணிட்டு அப்புறம் இதுல இருந்து பெஸ்ட் எடுத்துருக்கணும். அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே ட்ரை பண்ற டீமும் கிடையாது சிஎஸ்கே, அதையும் தெரிஞ்சுக்கணும். கடைசியும் ட்ரை பண்ண மாட்டாங்க, ஸ்டார்டிங்லயும் ட்ரை பண்ண மாட்டாங்க. எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப கார்த்திக் சர்மாக்கு கொடுத்ததே வந்து பெரிய அது ஆச்சரியமா இருக்கு எனக்கு. நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன், கார்த்திக் சர்மா பெஞ்சில் உட்கார வச்சிருவாங்களோ சர்ஃபராஸ் கானுக்கு பதிலா அப்படின்ட்டு இந்த சீசன் ஃபுல்லாவே. ஆனா சான்ஸ் கொடுத்தாங்க, எப்படியோ அது அந்த விஷயத்துக்கு மனமாறி வந்ததே பெரிய விஷயம். அவங்க வந்து மொத்தமாவே எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி சொல்லி தான் இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறாங்க. அதுதான் ப்ரோ, டோனி தான் கெடுத்துட்டாரு அதை. அவரு எப்படின்னா, அவர் எதுவும் பேச தேவையில்ல, ஒரு வார்த்தை சொன்னா போதும், நீ ஃபீல்டு வச்சு நீ போட்டுக்கோ, உன்னால முடியல நான் ஃபீல்டு தரேன், நீ இந்த ஃபீல்டுக்கு போட பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா இங்க எப்படி இருந்தா ருத்ராஜ் ஒரு ஃபீல்டு தராருன்னா போலர் வேற மாதிரி ஃபீல்டுக்கு போடுறாரு. அவர் வந்து தேர்ட் மேனு பாயிண்ட், அதாவது அந்த பாயிண்ட் ஷார்ட் தேர்ட் மேன் வச்சிருக்காருன்னா கரெக்டா தூக்கி ஒயிட் ஆகர் போடுறாங்க. என்ன ஒரு பிளானிங் இதெல்லாம். போலர்ஸ் கடைசியா ஒரு 4 கொஸ்டின் நான் கேட்கறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சென்னை அடுத்த சீசன்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பேசலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் கேட்க போறது என்னன்னா, சென்னை இப்போ ஓப்பனிங் பேரா இருக்காங்களே, அது சேஞ்ச் பண்ணுமோ பண்ணக்கூடாதா? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், யாரை வந்து ஃபினிஷரா வந்து க்ரூம் பண்ணணும்? என்ன கேட்டீங்கன்னா கார்த்திக் சர்மாவை எப்படின்னா ஃபினிஷரா க்ரூம் பண்ண நான் பார்ப்பேன். டோனின்ற ஒரு இதா லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான் எடுத்தாங்க கார்த்திக் சர்மாவை. அவர் எப்படின்னா அந்த க்ரூம் பண்ணும் ஃபினிஷர் ரோலுக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ட்ரஸ்டிங் ஆஃப்
சிவம் துபே ட்ரஸ்டிங் ஆஃப் டெவால்ட் ப்ரூவிஸ் இன் ஃபினிஷர்ல எனக்கு அந்த அளவுக்கு உடன்பாடு இல்லை. அவங்க 3-4-5 அந்த மாதிரி தான் ஆடணும், 4-5 அந்த மாதிரி தான் ஆடணும். அவர் எடுத்து போய் ஃபினிஷரா யூஸ் பண்றது எனக்கு விருப்பம் இல்லை அந்த இடத்துல. செகண்ட் கொஸ்டின் இது. தேர்ட் கொஸ்டின் என்னன்னா, அந்த பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ முகேஷ் சௌத்ரி இருக்காரு. முகேஷ் சௌத்ரியை வந்து நல்ல ஒரு ஓப்பனிங் பவுலரா எடுத்துட்டு வரலாமா, அந்த மாதிரி இல்ல வேற ஏதாவது பவர் பிளே பவுலர் உங்களுக்கு தேவையா, அந்த பவுலிங் கோட்டாவை பத்தி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிருங்க. ஃபோர்த் ஒன்னு, கேப்டன்சி வேற யாருக்காவது கொடுக்கணுமா? பிக் மூவ் இது. கேப்டன்சி நீங்க அதுக்காக சேஞ்ச் பண்ணணுமா? ஓகே, இந்த 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றேங்க. ஒன்னே ஒண்ணு சிம்பிளா கேக்குறேன்ட்டு வரி வரியா பேராகிராஃப் மாதிரி கேட்டு வச்சிட்டீப்பா கடைசியில கொஸ்டின் கேக்குறேன்ட்டு. ஆன்சர் சொல்லணும் படிங்க. நான் வட்டி வட்டியா கொஸ்டின் கேட்பேன், நீங்க சிம்பிளா ஆன்சர் பண்ணணும். ப்ரோ நான் சொல்றேன், நீங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓப்பனிங் காம்பினேஷன் மாத்தணுமான்னு கேட்டீங்கன்னா மாத்தணும். ஒரு ஃபாரின் பிளேயர் ஒரு இந்தியன் பிளேயர் காம்பினேஷன் கொண்டு வரணும். ஃபாரின் பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா மேத்யூ ஷாட். நெக்ஸ்ட் சீசன் நீங்க ரிலீஸ் பண்ண வச்சிருந்தீங்கன்னா மேத்யூ ஷாட்டை கொண்டு வாங்க. இல்ல நீங்க மேத்யூ ஷாட்டை ரிலீஸ் பண்ணாலுமே இன்னொரு பிளேயர் என் மைண்ட்ல இருக்காரு, நான் இன்னைக்கு கூட காலையில் உங்ககிட்ட போட்டுருந்தேன், அவரே ஓப்பனிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா நல்ல ஒரு லைன் லெந்தில் போடக்கூடிய ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்கில்லுமே அவர்கிட்ட இருக்குது. எக்கனாமிக்கலா போடுவார், பவுலிங்குமே பேட்டிங்குமே சூப்பரா பண்றாரு. ரீசெண்ட் அவரோட ஃபார்ம் எடுத்து பாருங்க, ஏஜ் வேற ரொம்ப கம்மி. நம்ம வந்து கூப்பர் காலனியை வந்து நம்ம பாட்டில் பண்ணிட்டோம், அதே மாதிரி இவரையுமே நம்ம பாட்டில் பண்ணக்கூடாது. இந்த பிளேயர் தான் ஜேம்ஸ் வாலஸ், இவரை நம்ம பாட்டில் பண்ண விடாது. ஆக்சுவலி டியான் ஃபாஸ்டர் பதில் இவரை ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருந்தாருன்னா நான் இவ்வளவு வருத்திருக்க மாட்டேன் சிஎஸ்கே. இன்னைக்கு இவ்வளவு இப்படி போட்டு இப்படி வருத்திருக்க மாட்டேன் சிஎஸ்கே. இன்னைக்கு மட்டும் அந்த டியான் ஃபாஸ்டர் பதில் இவர் வந்திருந்தாருன்னா ரீப்ளேஸ்மெண்டா. சோ நீங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன். செகண்ட் கொஸ்டின் என்ன ப்ரோ கேட்டிருந்தீங்க? செகண்ட் கொஸ்டின் வந்து ஃபினிஷர். நான் சொல்லிடுறேன். ஓப்பனிங் எப்படி இருக்கணும்னா ருத்ராஜ் கெய்க்வாட், ஜேம்ஸ் வாலஸ் ஆர் மேத்யூ ஷாட். நம்பர் 3 வந்து சஞ்சு சாம்சன். நம்பர் 4 வந்து டெவால்ட் ப்ரூவிஸ். நம்பர் 5 வந்து நீங்க சும்டிவே ஆட வச்சா ஆடவீங்க. இல்லைனா வந்து பிரசாந்த் வீர் கொடுங்க. இல்லைனா ஒரு லோக்கல் பாய், இல்லைனா வந்து ஒரு ஆயுஷ் மாத்திரையோ ஒரு ஊர்வில் பட்டேலோ யாரோ ஒருத்தனை பின்னுக்கு தள்ளிட்டு சஞ்சு சாம்சன் நம்பர் 4 கொண்டு வந்துட்டு நீங்க வந்து அப்படி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்பர் 3 ஆயுஷ் மாத்திரை ஊர்வில் பட்டேலையோ கொண்டு வரலாம். நம்பர் 6 ஆர் நம்பர் 7 வந்து எப்பவுமே வந்து கார்த்திக் சர்மா இருக்கணும் பினிஷரா. அதுக்கப்புறம் ஜேமி ஓர்டன் இருப்பார், நம்பர் 8 நம்பர் 7 அந்த ரேஞ்சில் இருப்பார். சோ இப்படிதான் டீம் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் சீசன். தேர்ட் கொஸ்டின், ஃபாஸ்ட் பவுலர்ல அந்த பவர் பிளே பவுலிங்கை க்ரூம் பண்றதுக்கு முகேஷ் சௌத்ரி போதுமா, இல்ல வேற ஏதாவது ட்ரை பண்ண போறீங்களா? அதுக்கு போய் சொல்லிட்டு கலீல் அகமது வந்துருவாரு. கலீல் அகமது, ஸ்பென்சர் ஜான்சன் 2 பேரும் பவர் பிளே நெக்ஸ்ட் சீசன். இல்ல உங்களுக்கு வந்து ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் கொடுக்கணும்னா அன்சுல் கமது நடுவில் புகுத்திக்கோங்க. ஓகே, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சீசன் நல்லா இருக்கும். மெயினா இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும்னா ஒரு நல்ல ஒரு பவுலிங் கோச்சா கொண்டு வரணும். இந்த மாதிரி ஏமாத்து வேலை பண்ணிட்டு இருக்கிற இப்போ இருக்கிறாங்க ஒரு சில பவுலிங் கோச்சஸ், ஒரு சில பேட்டிங் கோச்சஸ், ஒரு மெயின் கோச்சஸ், இவங்க மாத்தணும். அப்படின்னா அது மாத்தினாலே டீம் கரெக்டா நீ இந்த மாதிரி மேட்ச் சிச்சுவேஷன் இருக்கும்போது இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கிரிப்பை பிடிச்சி ஸ்லோ பால் போடு, இந்த மாதிரி வைட் ஆஃப் தி ஆஃப் ஸ்டம்ப்ல யாக்கர் ட்ரை பண்ணு, இந்த மாதிரி நீ வந்து இந்த லைன்ல பிக்ஸ் பண்ணணும் போட்டு ட்ரை பண்ண வைக்கணும். அது இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த 4 ஃபாரினர் தான் பிரச்சனை. எங்கன்னா நீங்க மேல ஜேம்ஸ் வாலஸ் ஆட்டிங்கன்னா டெவால்ட் ப்ரூவிஸ் இருக்காரா, தேர்ட்ல வந்து ஜேமி ஓர்டன், ஃபோர்த் வந்து நேத்தன் எல்லிஸ் ஆடுற மாதிரி தான் இருக்கும். வேற வந்து நீங்க 100 ஆகமத்தையும் ஆட முடியாது, அகில் ஹுசைனையும் ஆட முடியாது. அங்கதான் ஒரு பாயிண்ட். வெயிட் அந்த சிஎஸ்கேவோட பெஸ்ட் டீம் அப்படியே போட்டனா கொஞ்சம் அதை சொல்லிடலாம். கிளிம்ஸ் போடுறேன் மறுபடியும் கிளிம்ஸ். வியூவர்ஸ் பாக்குறீங்கன்னா இந்த டீம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சும்மா இது வந்து இப்போ கரண்ட் டீமோட சும்மா ஒரு செட் பண்ணி வச்சு சொன்னது. சப்போஸ் சஞ்சு எடுத்த மாதிரி சென்னை விருப்பப்படுறாங்க, எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஒருத்தர் வேணும், ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர் ஒருத்தர் வேணும், பினிஷிங் நிக்கட்டல பினிஷிங் கால் இல்லன்ட்டு அந்த ரோலுக்காக பார்த்தாங்கன்னா இவர் ட்ரை பண்ணலாம். இவர் எடுக்கிறாங்கன்னா யார் யாரெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க 2 பேரும்? நான் முன்னாடியே சொல்லிட்டேன், தூபே அண்ட் நூர் அகமத். ஆயுஷ் மாத்திரை அதுக்கப்புறம் வந்து சிவம் டுபே கேட்பாங்க. ஆயுஷ் மாத்திரை சிவம் டுபே கேட்பாங்க ப்ரோ. அவர் வந்து ஆயுஷ் மாத்திரையே டூபே ஓகே, ஆனா ஆயுஷ் மாத்திரை கொடுப்பாங்களா, அதுதான் பிரச்சனை. அவனுக்கு டிமாண்ட் அப்படிதான் இருக்கும். கார்த்திக் பாண்டியா வேணும்னா ஆயுஷ் மாத்திரை சிவம் டுபே. ஐ திங்க் எனக்கு இது நடக்கும் போல தோணுது. அது இப்போ நமக்கு கன்ஃபார்ம் ஆகாது. அந்த டைம் வரட்டும். அந்த டைம் வரும்போது தான் சஞ்சு சாம்சனுக்கு எப்படி கன்ஃபார்ம் ஆச்சோ அதுக்கான கிண்டல் நடுவில் கொடுத்துருவாங்க. நம்ம அதிலே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இது ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இல்ல நானும் 2 பேர் சொல்லியிருந்தோம். அந்த டூபேவும் 100 அகமது கொடுத்துட்டுனா நம்மளுக்கு ஒரு 2 ஸ்லாட். நான் டூபே கூட கொடுக்க மாட்டேன், ஆயுஷ் மாத்திரையும் அந்த 100 அகமதே தள்ளி விட்டுருவேன் எப்படியாச்சும். இன்னொரு பிளேயர் கூட வேணும் டூபே தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். டூபே தான் கேட்பாங்க. டூபே தான் கேட்பாங்க. டூபே கார்த்திக் பாண்டியா வந்து டூபே தேவையில்ல நமக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஆயுஷ் மாத்திரை வச்சு பார்க்கணும். ஃபியூச்சர் இன்னும் ஒரு 10 வருஷம் குறைஞ்சது ஒரு 5 வருஷம் தான் கேப்டன்சி கொடுத்தா கூட பண்ணுவாரு ஆயுஷ் மாத்திரை. சஞ்சு சாம்சனுக்கு நெக்ஸ்ட் சீசன் அந்த 5th கொஸ்டின் கேட்கும்போது தான் நீங்க நம்ம நான் போயிட்டு நினைக்கிறேன். அந்த கொஸ்டின் கண்டிப்பா பண்ணிடலாமா? ஃபோர்த் கேப்டன். நான் என்ன சொல்றேன்னா கேப்டன் சஞ்சு சாம்சன் கொடுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். எப்பவுமே சஞ்சு சாம்சன் கொடுத்து பாக்குறேன் நெக்ஸ்ட் சீசன் கேப்டன்சி. டீமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அவரோட கண்ட்ரோல்ல டீம் எடுக்க விட்டு சஞ்சு சாம்சன் கொடுங்க. எனக்கு அதுல ஒரு கொஸ்டின், இப்போ சஞ்சு சாம்சன் எனக்கு கேப்டன்ஷிப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் RRல இருந்து வந்தாரு. எனக்கு வந்து ஓவர் வெல்மிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்தாரு. அவர் அவைலபிளா கேப்டன்சி பண்றதுக்கு இப்போ? விருப்பம் இல்லைன்னா விட்டுறலாம். வேற கஷ்டகாலம் சிஎஸ்கேயோட கஷ்டகாலம் ருத்ராஜ் கெய்க்வாடை கண்டிப்பா பண்ணிட்டோம். இல்ல அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னா அவர் பண்றது பெட்டர். மேபி ஏதாவது புதுசா ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணலாமா வெளியில இருந்து? நம்ம ஏன் மாத்திரை ட்ரை பண்ண கூடாது?
மாதிரி டூ இப்பதான் ப்ரோ 18 வயசு ஆகுது அவனுக்கு. 18 வயசு. எல்லா மேட்சும் ஆட மாட்டான். அது ஒரு எப்படின்னா இப்போ ஆர்ஆரோட கேப்டன்ஷிப் எடுத்து இவனுக்கு குத்த மாதிரி ஆயிரும், வைபவ் சூர்யாவன்சி குத்த மாதிரி ஆயிரும். ரியான் பராக் குத்த மாதிரி. 24 ஏஜ் ஒரு டாப் கொடுத்துக்கலாம். 24 வந்ததுக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம். பட் ஆனா அது வரையும் யாரும் ட்ரேட் கேட்காத இருக்கணும். இது அல்சன் ப்ரோ சொன்ன மாதிரி சொல்லிடுறேன், ஆயுஷ் மாத்திரே சிஎஸ்கே ஓட ஃபியூச்சர் பேட்ஸ்மேன். அவர் ஓப்பனிங் தான் ஆடுவார். நீ ஃபியூச்சர்ல ஓப்பனிங் ஆடுவார், அது மட்டும் கன்ஃபார்ம். இப்போ எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சப்போஸ் சஞ்சு ஃபீல்டிங் பண்றாரு, அவர் கேப்டன்சியோட அந்த அவர் கேப்டன் ஆக்க தேவையில்ல எனக்கு. அவரை வந்து அந்த லீடர்ஷிப் குரூப்ல வச்சுக்கணும். அந்த ஒரு 3-4 பேர் இருப்பாங்களா ஒரு சீனியர் பிளேஸ்லாம் டெசிஷன் எடுக்கிறதுக்கு, அதுல வச்சுக்கணும். அதுல ருத்ராஜும் சாம்சனும் இருக்கட்டும். கார்த்திக் சர்மா வேணா மேபி ஃபியூச்சர் கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு 2-3 சீசன் நல்லா ஆடிட்டாருன்னா அவர் விக்கெட் கீப்பர் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த பேர்டன் வராது. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் மேல கேப்டன்சி பேர்டன் வராது. இது ஒரு புது தாட் தான். ஆனா பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா தெரியல. மேபி நடந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படி ரோஹித் சர்மா எவ்வளவு சக்சஸ்ஃபுல் கேப்டனா மாறி இருக்க முடியாது. அப்படி பார்த்தா ரோஹித் சர்மா சக்சஸ்ஃபுல். இப்போ நீங்க சொல்றீங்க கார்த்திக் சர்மா கொடுக்கலான்ட்டு, அப்படி பார்த்தா நான் உருவில் பட்டேல் கொடுத்துட்டு போயிருவேன். இது வந்து ஆனா ராங். ரெண்டுமே புரிஞ்சுக்கணும்ல. அது உருவில் பட்டேல் யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க. நீ கார்த்திக் சர்மாவை அட்லீஸ்ட் அந்த எல்எஸ்சி மேட்ச்ல பார்த்தல, ஷமி எல்லாம் எப்படி கரெக்டா ட்ராக்கிள் பண்ணியானாரு. மயங்க் ஏதோ ரன் அடிக்க முடியலதான், ஒத்துக்கிறேன், சிங்கிள் தட்ட முடியல. ஆனா ஹேங் பண்ணி ஆடுறாருல, அந்த கஷ்டமான ஃபேஸ் ஹேங் பண்ணி தாண்டி போனார்ல. நீங்க இவ்வளவு பேர் சொல்றீங்களா, நான் ஒரு பேர் சொல்றேன். எனக்கு என்னமோ இது நடந்தா இதுவும் நடக்கும் அப்படின்னு தோணுது. எனக்கு என்னமோ இந்த மனுஷன் கேப்டன் ஆவாருன்னு நினைக்கிறேன் அடுத்த சீசன் வந்தாருன்னா. நீங்க அக்ரி பண்ணிப்பீங்களா பண்ணிக்க மாட்டீங்களான்னு தெரியல. ஜிடிஏ வந்து ஃபர்ஸ்ட் சீசனே எடுத்துட்டு போனாரு, கப்பு எடுக்கிறதுக்கு ஃபைனல் எடுத்துட்டு போய் கப்பை வின் பண்ணாரு. அது ஏன் மும்பைல ஒர்க் அவுட் ஆகலாம்? பிளேயர்ஸோட சப்போர்ட் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். மும்பை பிளேயர்ஸோட சப்போர்ட் கிடையாது இவருக்கு. ஏன்னா ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி, ரோஹித் சர்மா கீழே ஆடிட்டு திடீர்னு ஹர்திக் பாண்டியா ட்ரேட் பண்ணி திடீர்னு இவர் தான் உங்க கேப்டன் சொல்லும் போது அந்த டீமே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆச்சு. டீம்ல 5 கேப்டன் இருக்காங்க. நடுவுல ஹர்திக் பாண்டியா திடீர்னு வந்தனால அவனுக்கு கேப்டன் கொடுத்தனால அந்த 5 கேப்டனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த பிரச்சனை வந்து சென்னையில கிடையாது. அந்த 5 கேப்டன் இங்க இல்ல. எல்லாம் இருக்கிறது வந்து யங்ஸ்டர்ஸ். கேப்டன்ஷிப் மெட்டீரியல் வந்து பெருசா கிடையாது. இந்த நேரத்துல இவர் உள்ள வராருன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த டிமாண்ட் இருக்கும், கேப்டன்ஷிப் டிமாண்ட் இருக்கும். டிமாண்ட் இவர்கிட்ட தான் இருக்கும். எம்எஸ் தோனியோட இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாவது இருக்கலாம். மேபி அவரை ட்ரெயின் பண்ணி அவர் க்ரூம் பண்ற பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரே நிறைய வாட்டி சொல்லியிருக்காருல, எம்எஸ் தோனி தோறது எனக்கு பிடிச்சதா அப்படின்ட்டு. ஃபைனல்ஸ் தோத்துட்டு சொன்னாரு. அதெல்லாம் ஃபைனல்ஸ் தோத்துட்டு ஏதாவது கேப்டன் எதுவுமே சொல்லியிருக்காங்களா? மேபி அந்த அவர் வரும்போது இந்த மாதிரி கிரவுண்ட்ல ஒரு பஸ் இருக்கு, ஒரு ஆரா இருக்கு அப்படி வேணா சொல்லுவாங்க. ஐ எம் ஹாப்பி டு லூஸ் டு மை பாய் அப்படின்ட்டு அவர் தான் சொன்னாரு. மேபி நீ சொன்னது நடக்கும் அஜய், அதுவும் நடக்கலாம். இல்ல கார்த்திக் சர்மா ஒரு பக்கம் போனா ஒரு அன்னோன் அப்படி போய் ஒரு பிரில்லியன் கேப்டனோட வரலாம். ஒரு கௌதம் கம்பீர் மாதிரி, ஒரு ரோஹித் சர்மா மாதிரி வரலாம். ட்ரை பண்ணி பார்க்கணும். லாஸ்ட் மேட்ச் யார் ப்ரோ கேப்டன் பண்ணது? இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா ஆடியும் கூட யார் கேப்டன் பண்ணது லாஸ்ட் மேட்ச்? ஹர்திக் பாண்டியா நினைக்கிறேன். இப்போ ஹர்திக் பாண்டியா மூவ் பத்தி அலெக்சன் ப்ரோ நீங்க சொல்லுங்க. கேப்டன்ஷிப் வந்தா சிஎஸ்கே செட்டா வரும். அவர் ஆக்சுவலி சிஎஸ்கே கோட பிளேயர் ப்ரோ. அந்த மாதிரி பிளேயர் வந்து சிஎஸ்கே சூப்பரா செட் ஆவாங்க. ஜேமி ஓட்டன் நல்லா செட் ஆனார்ல, எவ்வளவு வரவேற்றாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கோட இருக்க பிளேயர் தான் ஹர்திக் பாண்டியா. நல்ல பிராண்டும் கொடுப்பாரு, பிராண்டிங்கும் நமக்கு கிடைக்கும். சஞ்சு சாம்சனுக்கு கிடைச்ச அந்த வரவேற்பு இருக்கும். சஞ்சு சாம்சன் வரும்போது சோசியல் மீடியாஸே பத்திக்கிட்டு இருந்துச்சுல, அந்த மாதிரி பத்திக்கிட்டு இவர் வந்தாருன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். அதனால கேப்டன்ஷிப் கொடுத்தாலுமே வரவேற்பாங்க எல்லாருமே. என்ன சொல்றது, கொஞ்சம் அக்ரெசிவ் கேப்டன், அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். விராட் கோலி மாதிரி கொஞ்சம் அக்ரெஷன் பண்ணிப்பாரு ஃபீல்டுல. மற்றபடி சென்சிபிளா நடக்குமா? டோனி இருக்கும்போது இப்போ கலீல் அகமது இருக்காருல்ல, அவன் வந்து இப்போ வேற டீம் ஆடி இருந்தா எவ்வளவு அக்ரெஷன் காமிச்சிருப்பான். பேட்ஸ்மேன்ஸ் டிகர் பண்ணுவான் வேணும்னு. இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த கேபிட்டே விட்டுட்டான். அந்த கேபிட்டே அவங்ககிட்ட இல்ல. இப்போ அதே மாதிரி இவனை மாத்திப்பான் டோனி கிட்ட வந்ததுக்கு அப்புறம். நெக்ஸ்ட் சீசன் 4 கோடிங்கிற கேட்டகரியில நெக்ஸ்ட் சீசன் லிஸ்ட்ல இருப்பாரு. ஆடுவாருன்னா எனக்கு தெரியாது. அது அவர் சொல்லல, அபிஷியலா வந்து சொல்லவே இல்லை நான் வந்து போறேன்ட்டு. லாஸ்ட் மேட்ச் வந்து உள்ள வந்துட்டு டாடா பை பை சொல்லிட்டு போனாரு பாத்தீங்களா சேப்பாக்ல. அப்பயும் சொல்லல எதுவும். ருத்ராஜ் என்ன சொன்னார்னா, நெக்ஸ்ட் இயர்ல எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நெக்ஸ்ட் இயர் தெரியும் அவர் ஆடுவாரா ஆட மாட்டார்னா. எனக்கு தெரிஞ்சு இந்த அடுத்த வருஷம் ஆடிதான் ஆகணும் போல. அந்த நிலைமைக்கு இருக்கு டீம். கொஞ்சம் செட் பண்ணணும் டீமை. விட்டதெல்லாம் பிடிக்கணும். அவர் எனக்கு தெரிஞ்ச அந்த மெகா ஆக்ஷன்ல தான் இதுவாவாருன்னு நினைக்கிறேன். மெகா ஆக்ஷன்ல ரிட்டையர் ஆவாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கடைசியா ஒரு கொஸ்டின் கேட்கறேன் நான். எனக்கு வந்து இந்த சிஎஸ்கேவோட பேட்டிங் லைன் அப்ப ஓப்பனிங் பேர் அதை பத்தி பார்க்கும்போது ஒரு இன்டென்ட்டே இல்லாத ஒரு மாதிரி சொதிகாரணமா தான் இருக்கு. இப்போ சென்னையை பொறுத்தவரையும் ஒரு விமர்சனம் எப்பயுமே இருக்கும். எதுக்கு வந்து நீங்க சென்னை பிளேயர்ஸை எடுக்கல, சென்னை பசங்களை எடுக்கல, சவுத் இந்தியன் பிளேயர்ஸ் எடுக்கல அப்படின்ட்டு. நான் கேட்கறேன், சவுத் இந்தியன் பிளேயர்ஸ் உங்களுக்கு வந்து அவ்வளோ எனாஃப் டேலண்டா தெரியலையா அப்படின்னு கேட்கறேன். நீங்க எங்க சவுத் இந்தியாவில பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. வெங்கடேஷ் ஐயர் இருந்தாரு, இந்த இதுல எடுத்து போட்டுருக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஆசிப்ல போய் அட்டே நடிக்கிறாரு, அவர் இல்லையா? இல்ல எங்க சவுத் இந்தியால வருண் சக்கரவர்த்தி இருந்தாரு, அவரு உங்களுக்கு எல்லாம் எனாஃப் டேலண்டா தெரியலையா? அஸ்வின் உங்களுக்கு எனாஃப் டேலண்டா தெரியலையா? அதுக்கப்புறம் வந்து ஷாருக் கான் கூட நான் எனாஃப் டேலண்டா தெரியலையான்னு தான் கேட்பேன். ஷாருக் கானுக்கு அவருக்கான ஸ்பாட் அங்க இல்ல. அவர் அங்க ஆடணும்னு கூட அவசியம் கிடையாது ஜிடில. அவர் வேற ஏதாவது டீம் போனா அடிப்பாருன்னு எனக்கு தோணுது.
டிஎன்பில நல்லா தான் பண்ணுவாரு. அவருமே ஒரு எனஃபான டேலண்ட். நிறைய பேர் இருக்காங்க சவுத் இந்தியால இருந்து. கேஎல் ராகுல எனஃபான டேலண்ட் அவங்க கண்ணு தெரியும். கேஎல் ராகுல எடுத்திருக்கலாம். டிகே இருக்கும்போது டிகேல எனஃப் டேலண்டா தெரியலையா? சாய் சுதர்சன் உங்களுக்கு எனஃப் டேலண்டா தெரியலையா? சாய் கிஷோர் உங்களுக்கு எனஃப் டேலண்டா தெரியலையா? அப்புறம் யார் இருக்கா? இந்த மாதிரி நிறைய பேர் வரிசையா அடிக்கிட்டே போலாம். அத்தனை பிளேயர்ஸ் சவுத் இந்தியால சென்னையில இருக்காங்க. அவங்களாம் உங்களுக்கு எனஃப் டேலண்டா தெரியலையா? என்னோட கொஸ்டின் அங்கதான் வருது. சவுத் இந்தியால எனஃப் டேலண்ட் இல்லையா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் இருந்தார்ல, ஏன் எடுக்கல? இப்ப போயிட்டு ஆர்சிபி போயிட்டு அடின்னு அடிக்கிறாரு. அவர் வேற பிக் மேட்ச் பிளேயர். அவர் ரெக்கார்டு தெரியுமா? அந்த நாக் அவுட்ஸ் வந்தாலே 60-70 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அந்த கேகேஆரோட ஞாபகம் இருக்கா? ஃபைனல்ல போட்டு பிரிப்பாரு புவனேஷ்குமார் எல்லாம். அந்த 3 மேட்ச் மட்டும் தான் அடிப்பாரு அந்த சீசன். வேற எந்த மேட்சும் அடிக்கல. சஞ்சு சாம்சன் மாதிரி தான் அந்த குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல் அவ்வளவுதான் முடிச்சு விட்டு போயிட்டாரு. கேகேஆர் கப். இப்ப அந்த மாதிரி ஒரு பேட்டர் இருந்தா உங்களுக்கு வந்து அந்த இந்த சிஎஸ்கே டீம் செட் பண்ணிருக்கலாமா? எனக்கு கொஸ்டின் இங்கதான். இவங்களாம் உங்களுக்கு எனஃப் டேலண்டா தெரியல. உங்களுக்கு வந்து ஃபாரின் பிளேயர் தான் வந்து ஸ்பின்னர் எனஃப் டேலண்டா தெரியறாங்கன்னா இவங்க உங்களுக்கு எனஃப் டேலண்டா தெரியலையா? அதுதான் என் கேள்வி. நான் சொல்லவா, நீங்க வெங்கடேஷ் எடுத்து போட்டாலுமே அந்த பிளேயரை மோட்டிவேட் பண்ணி அவரோட பொட்டன்சியல் வாங்குறது கேப்பபிலிட்டி அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட இருக்கணும். ஆர்சிபி கிட்ட அது இருக்குது. நான் இதை நிறைய வாட்டி உங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன் வீடியோ. அந்த டீம் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த பிளேயர் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு போகும்போது அவனுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பவர் கிடைக்கும் அந்த மேனேஜ்மெண்ட்ல இருந்து. அவன் அந்த பவர் வந்து அவன் ஒரு ப்ராப்பர் பிளேயரா மாத்தும். அவனோட பெஸ்ட்டை எடுத்துட்டு வரும். இதுக்கு முன்னாடி இந்த மேஜிக் வந்து சிஎஸ்கேக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு. மோயின் அலி டைம்லயும், செயின் வாட்சன் டைம்லயும், 52 டைம்லயும் அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. அது இங்க நடக்கல. இந்த வாட்டி நடக்கல சிஎஸ்கே. இன்னொரு டீமுக்கு அது போயிடுச்சு. அந்த லக்கி கீனே சொல்லலாம். அதை அந்த மாதிரி ஒரு மேட்டர் வந்து போயிடுச்சு இப்போ சிஎஸ்கே கிட்ட இருந்து. அது கிட்டத்தட்ட ஆர்சிபி தான் எடுத்துருக்காங்க. ஏன்னா போற எல்லா பிளேயர்ஸுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. யாருமே பிசரே தட்டலாங்க. எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஒருத்தர் கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு விளையாடிட்டு இருக்காங்க. நீங்க இப்போ நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ நமக்கு ஒரு சிம் போய் பெர்ஃபார்ம் பண்ணலையா, இல்ல வந்து ருத்ராஜ் கேக்கோட பெர்ஃபார்ம் பண்ணலையா, நீங்க அந்த ருத்ராஜ் கேக் கூட அங்க அனுப்பி விடுங்க, அங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மேனேஜ்மெண்ட் இப்போ வந்து சூப்பரா அவங்க பிளேயர் கிட்ட இருந்து பெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுதான் டிஃபரன்ஸ். நான் அதனாலதான் சொல்றேன் மேனேஜ்மெண்ட் மாத்துங்க. சம்திங் ஏதோ பிரச்சனை இருக்குதுங்க. சம்திங் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு திரும்ப சொல்றது காரணம் அதுதான். பட் இப்போ ஃபிளெமிங்க்கு முட்டு கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் நான் கேட்கறேன். ஃபிளெமிங் வந்து இங்க டைட்டில் அடிச்சாரு அப்படின்றீங்க, SA20 அடிச்சாருன்னு சொல்லுவீங்க. ஆனா SA20 எத்தனை டீம் இருக்கு? இங்க எத்தனை டீம் இருக்கு? நீங்க சொல்லுங்க. SA20 எத்தனை டீம் இருக்கு? இங்க எத்தனை டீம் இருக்கு? SA20 6, இங்க 10. இது 6ல 3 இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஆனா 10ல 3 இருக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 6ல டாப் 3ல இருக்கிறது ஈஸி, 10ல டாப் 3ல இருக்கிறது கஷ்டம். இப்ப புரியுதா வந்து ஃபிளெமிங் எவ்வளவு சக்சஸ்ஃபுல் ஒரு ஹெட் கோச்சா இருக்காருன்ட்டு? இப்போ முட்டு கொடுக்குறவங்க முட்டு கொடுங்க ஃபிளெமிங்க்கு. இவ்வளவு சக்சஸ்ஃபுல் ஒரு ஹெட் கோச். 6 டீம் இருக்க இதுல பிரான்சைஸ்ல நீங்க வந்து தேர்டா முடிக்கிறதும், 10 டீம்ஸ் இருக்கு இதுல தேர்டா முடிக்கிறதும் வேற. அது டிஃப்ரெண்ட் பிரான்சைஸ் கிரிக்கெட், இது டிஃப்ரெண்ட் பிரான்சைஸ் கிரிக்கெட் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லுமா, சாக் ஃபிளெமிங் பத்தி சொல்லுங்க. ஃபிளெமிங் பத்தி சொல்ல வரல. ஃபிளெமிங் நான் என்ன பாக்குறேன்னா, தோனி ஃபிளெமிங் காம்பினேஷன் நல்லா ஒர்க் ஆச்சு. அது எப்படி விராட் கோலி ரவி சாஸ்திரி காம்பினேஷன் பயங்கரமா ஒர்க் ஆச்சு பத்தியா ஒரு காலத்துல டெஸ்ட் கிரிக்கெட்ல. அதுக்கப்புறம் வந்து ராகுல் டிராவிட், ரோஹித் சர்மா காம்போ தான் ஒர்க் ஆச்சு. அது நடுவுல நல்ல ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் ஃபிளெமிங் அந்த ஒரு கம்யூனிகேஷன் சரியில்லையா, அவங்களோட பார்ட்னர்ஷிப் அன்லக்கின்னு சொல்லலாம். அங்க தப்பு பண்ணிருக்காங்க. அது ஒர்க் ஆகலன்ட்டு தோணுது. நெக்ஸ்ட் இயர் அவங்களுக்கு ஒரு வருஷத்தை சாமிக்கு போட்டுன்னு விட்டுட்டு மெகா ஆக்ஷனுக்கு ஒரு புது கோச்சு, புது செட்டப் எடுத்துதான் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா இது ஃபிளெமிங் எடுத்த டீம். இந்த டீம் எடுத்துட்டு போய் வேற எவனா கொடுத்தோம்னா வந்து இந்த டீம் நீ கொடுத்துட்டு நான் பர்ஃபார்ம் பண்ண திடீர்னு எப்படி பண்ண முடியும்? கொடுத்துட்டு ஃபிளெமிங் கொடுத்துட்டு நீ பிளேஸ்ல ட்ரை பண்ணி விட்டுரு. நீ என்னதான் ஆடாத ட்ரை பண்ணிட்டு மெகா ஆக்ஷன்ல ஃபிளெமிங்ல பேட கிட்ட வந்து ஆடும் ப்ரோ. இப்போ நீங்க மேனேஜ்மெண்ட் மாட்டணும்ன்றீங்களா? நான் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். இதெல்லாம் ஓகேவான்னு மட்டும் பாருங்க. ஓகேனா தம்ஸ் அப் இல்ல பேசலாம், இல்லைன்னா தம்ஸ் டவுன், ஏன்னா ஒரு ஆர்குமெண்ட் வைக்கலாம். என்னை பொறுத்தவரை ஹெட் கோச்சா வந்து நான் அம்பத்தி ராயுடு சொல்றேன், பவுலிங் கோச்சா அஸ்வின் சொல்றேன், ஃபீல்டிங் கோச்சா ரெய்னா சொல்றேன், அதுக்கப்புறம் வந்து அனலிஸ்டா நான் பீடாக் சொல்றேன். யார் ஒத்துக்கிறீங்க, யாரும் ஒத்துக்கல? தம்ஸ் அப்பா தம்ஸ் டவுனா? ஹெட் கோச்சா நான் வந்து ராகுல் டிராவிட் அவைலபிளா இருக்காரு. இப்போ அவரை எடுத்துட்டு வர பார்ப்பேன். மற்றபடி நீங்க சொன்னது அஸ்வின் பவுலிங் கோச்சா எடுத்துட்டு வருவேன். ஸ்பின்னர்ஸ் நல்ல அசிஸ்டன்ஸ் இருக்கும். அனலிஸ்டா நிறைய பேர் இருக்காங்க. ஆனா பீடா கூட ஓகே தான். பவுலிங் கோச்சா நான் வந்து மறந்துட்டீங்க. யார? ஃபீல்டிங் கோச்சை மறந்துட்டீங்க. சுரேஷ் ராணா. ஓகே, நீங்க கொடுத்த மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஹெட் கோச்சா 50 கொடுக்க மாட்டேன். ஹெட் கோச்சா வந்து நான் வந்து ராகுல் டிராவிட் போவேன். பேட்டிங் கோச் அம்பத்தி ராயுடு ஓகே தான். பேட்டிங் கோச் அம்பத்தி ராயுடு. ஸ்பின்னர்ஸையும் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ஒரே மாதிரி ஆடக்கூடிய ஃபியூ பிளேயர்ஸ் தான் ஒரு டைம்ல சர்க்கிள்ல இருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் அம்பத்தி ராயுடு. சூப்பரா. ஓகே, அப்ப நீங்க சொன்ன மாதிரி ராகுல் டிராவிட் வந்து ஹெட் கோச்சா, பேட்டிங் கோச் வந்து நம்மளோட அம்பத்தி ராயுடு, பவுலிங் கோச் அஸ்வின், ஃபீல்டிங் கோச் ரெய்னா, அனலிஸ்ட் பீடாக் ஓகேன்ட்டீங்க. ஓகே கார்த்தி, உனக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? தம்ஸ் அப்பா தம்ஸ் டவுனா? நீ சொன்ன ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நடந்துச்சுன்னா மழை இல்ல புயலே அடிச்சிடும் தெரிஞ்சு சென்னையில தெரிஞ்சு.
அதெல்லாம் சத்தியமா வருமான்னு தெரியல. நீ சொன்னது நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. ஆனா எல்லாமெல்லாம் பண்ண மாட்டாங்க. 1, 2 வேணா வரும். 1, 2ன்னா மேபி அபத்திராடு சொன்னீங்களா, அது நடக்க சான்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஹெட் கோச்சா போனா உங்களுக்கு ஃபாரினர் போனா ஓயின் மார்கன் ஒருத்தர் இருக்காரு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கமெண்ட்ரில தான் இருக்காரு. கூப்பிட்டீங்கன்னா வரப்போறாரு. போலிங் கோச்சுக்கு டேல் ஸ்டெயின் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம கிட்ட பேஸ் போட மாட்டாங்க நம்ம போலர்ஸ்லாம். அவர் வந்தாருன்னா சும்மா வந்து இந்த கன்னு சுடுற மாதிரி நல்ல ஃபாஸ்ட் போலர்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போவார். அட்லீஸ்ட் அவரோட டென்யூர்ல சொல்றேன். எடுத்துட்டு வந்தா சொல்றேன். அவரோட டென்யூர்ல வந்து நல்ல ஃபாஸ்ட் போலர்ஸ்ல டெவலப் பண்ணாரு. ஸோ அவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ராகுல் டிராவிட் ஆக்சுவலி நல்ல ஹெட் கோச் லெவலுக்கு. ஏன்னா ஒரு சூரியவன்ஷி மாதிரி ஆளெல்லாம் எப்படி எடுத்தாரு பாத்தீங்களா? அந்த கிரெடிட் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தான் போகும். சங்ககாரா கூட எனக்கு தெரிஞ்சு. அதாவது 15 வயசு பையனை எவனா எந்த ஹெட் கோச்னா எடுத்திருப்பாங்களான்னு என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப டவுட் தான். அந்த ஒரு மூவுக்காகவே நான் வந்து அவரே நான் பர்சேஸ் பண்ண பார்ப்பேன். ஆனா அவருக்கு வருவாரான்ட்டு எனக்கு தெரியல. அவர் ராஜஸ்தானை விட்டு போனதுக்கு காரணமே எனக்கு புரியல. எனக்கு ஏன்ட்டு சென்னைக்கு வருவாரான்னு தெரியல. சஞ்சய் கூட்டிட்டு வந்தா வந்துருவாரு. எனக்கு தெரிஞ்சு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஃபியூச்சர்ல. எனக்கு எங்கேயோ தோணுது. நான் அதனால எடுத்த உடனே நான் வந்து யோசிக்காமலே சொன்னேன் ராகுல் டிராவிட். எனக்கு என்ன இருந்து ராகுல் டிராவிட் என்னோட தாட். என்னைக்கு சஞ்சு சார் அங்கிருந்து வெளியில வந்தாரோ, சங்கக்காரா அவங்க திரும்ப எடுத்தாங்களோ அன்னைக்கு எனக்கு அந்த தாட் வந்துருச்சு. ஓகே, பவுலிங் கோச் சொல்லிட்டேன். ஃபீல்டிங் அண்ட் அனலிஸ்ட் யாரா இருந்தாலும் ஓகே தான். இப்ப இருக்கவரே எனக்கு தெரிஞ்சு பேரே தெரியல. யார் அனலிஸ்ட்னே தெரியல. அவர் சும்மா உட்காந்துட்டு இருப்பாரு அடிக்கடி இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் லேப்டாப். ஃபீல்டிங் கோச் அவரை விட்ட ஏஆர் ஸ்ரீகாந்த் மாத்த தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சு நல்ல நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அனலிஸ்ட் இருக்காங்க ப்ரோ. ஒன்னு வந்து ஸ்கவுட் அனலிஸ்ட். ஏஆர் ஸ்ரீகாந்த் வந்து ஸ்கவுட் அனலிஸ்ட். ஆனா இப்போதைக்கு அவர் தான் வந்து டிஜிட்டல் அனலிஸ்டிக்கும் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஃபீடாக் வந்து டிஜிட்டல் அனலிஸ்ட் அவர்கிட்ட கொடுத்துக்கிட்டு ஸ்கவுட் மட்டும் இவர் பாத்துக்கலாம். ஏஆர் ஸ்ரீகாந்த். ஸோ காம்பினேஷன் நல்லா இருக்கும். ஓகே, அந்த சேப்பாக்க எப்படி கோட்டையா மாத்துறதுன்னு பீடாக் நம்மளுக்கு குடுத்துருவாரு. வந்தாருன்னா சொல்றேன். அவர் வருவாரான்னு தெரியல. அவருக்கு டைம் இல்லைன்ட்டு அவர் வீடியோல சொல்லிட்டாரு. எனக்கு சாபம் தேவையில்ல, நீயும் தேவையில்லன்ட்டு சொல்லிட்டாரு அவரு. எனக்கு அனலிஸ்ட் யாராவது ஒருத்தர் இருக்கட்டும். ஆனா ஸ்கவுட்டிங் மட்டும் ஒரு 5 பேர் போட்டு ஒரு 5 பேர் குழு அமைச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். போலிங் கோச்சா நான் டேல் ஸ்டெயின் சொல்லிட்டேன். ஃபீல்டிங் கோச்சா ரைனா வரதுக்கு வாய்ப்பு இல்ல தோணுது. அவங்க ரொம்ப காசி தாத்தா கிட்ட இந்த கேள்வி யாராவது ஒருத்தர் கேட்டாங்க. ரைனாவை நீங்க ஏதாவது பிளான்ல வச்சிருக்கீங்களா? நிறைய ரூமர்ஸ் வருது. இந்த ஜேம்ஸ் ஃபாஸ்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன். ஒருத்தர் வந்தார்ல ரீசெண்டா ஒரு ஃபீல்டிங் கோச் ஜேம்ஸ் ஃபாஸ்டர் ஒரு இங்கிலாந்து பிளேயர். விக்கெட் கீப்பர்லாம் போய் எப்படி நீ கூட கேட்டீங்க விக்கெட் கீப்பர் எப்பதான் நீங்க வந்து ஃபீல்டிங் கோச்சா போறீங்கன்னு. அவர் என்ன சொன்னாருன்னா ஹீஸ் நாட் இன் எங்களோட பார்வையில் அவர் இல்ல இப்ப அப்படின்ட்டு சொல்றாரு. ரைனா கூப்பல்யால இவங்க வந்து ரைனா ஒதுக்கிட்டாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஃபீல்டிங் கோச் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு போலிங் கோச் மட்டும் மாத்தணும். போலிங் கோச் பேட்டிங் கோச். ஏன்னா மென்டாலிட்டி சேஞ்ச் ஆயிடுச்சு. கொஞ்சம் அக்ரெசிவ் மைண்ட் செட் வேணும். அவ்வளோ டிராப் பண்ணியுமா நீ ஃபீல்டிங் கோச் வேணும்ன்ற? கேட்ச் எல்லாம் விட்டு அது மேட்ச்ல நடக்கதான் போகுது. எனிவே எவனா கேட்ச் கூட தான் போறான். இல்லையா, கேட்சஸ் வின் தி மேட்சஸ்யா. இந்த போட்டுதாயா முக்கியமானது. இப்போ வந்து உனக்கு வந்து வைபவ் சூரியவன்சி மாதிரி ஒரு பிளேயர் ஆடிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ. அவன் எங்க அடிப்பான்? எல்லாம் 6 தான் அடிப்பான். அவனோட ஒரு கேட்ச் நீ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அவனை விக்கெட் எடுக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி சொல்றேன். கேட்சஸ் வின் தி மேட்சஸ். கேட்சே விட்டீங்கன்னா மேட்சே போயிடுச்சு. மயிரே போச்சுன்னு விட்டுற வேண்டியதான் மேட்சை. சாமி விட்டுருங்க. பவுலிங்கே என்னதான் ஃபென்டாஸ்டிக்கா நீ போட்டாலும் கேட்ச் பிடிக்க ஒரு ஆள் இல்லைன்னா கூட முடிச்சு. ரூபாய் எல்லாம் போய் பதுக்குறாங்க. எங்கெங்கயோ பதுக்கி பார்த்தாங்க. துரத்துது பால் அவரை. விடாத துரத்துது பால் அவரை. எப்படி பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? கடைசிக்கு லாஸ்ட் மேட்ச்ல ஏதோ ஒரு கேட்ச் பிடிச்சாரு. நல்ல கேட்ச். அது கூட வந்து எக்ஸாகரேட் பண்ணி வந்து சொன்னாங்க இதுல டிவில. நான் பார்த்தேன். அந்த இது கமெண்ட்ரி கூட பார்த்தேன். எக்ஸாகரேட் பண்ணி சொன்னாங்க சூப்பர் கேட்ச், அவர் லைஃப்லயே பிடிச்ச கேட்ச் இதுதான், பயங்கரமான கேட்ச் அப்படின்ட்டு. அது அப்படி கிடையாது. ஏபிடி ஜேஸ் ட்ரை பண்ணிக்கலாம் ஃபீல்டிங் கோச்சா. அவர் வர மாட்டாரு. இங்க ஆர்சிபி விட மாட்டாங்க. அவர் அங்க போனீங்கன்னா இல்ல எங்க வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டுப்பாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து அந்த மேனேஜ்மெண்ட் அழிச்சிருங்கப்பா. ஃபைனலா சொல்லுங்க, சென்னை என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் சீசன்ல? இங்க இருந்து யாரை வந்து டிராப் பண்ணிட்டு ஒரு நல்ல ரிசோர்சஸ் எடுக்கலாம்? எனக்கு தெரிஞ்சு இந்த டியோ ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்களே, அதுல ஒருத்தரை டிராப் பண்ணலாம். மேட் ஹென்ரி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த நேத்தன் இல்லிஸ் அவங்களாம் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. மேட் ஹென்ரி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேவையில்லாத ஆணி எந்த ஆணின்னு சொல்லிட்டீங்கன்னா தேவை உள்ள ஆணியை செலக்ட் பண்ணலாம். யார் யாராவது ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா ஃபாரின் கோட்டா மட்டும் சொல்லிடுறேன். அந்த நியூசிலாந்து கோட்டா வெளியே போயிடும். மோஸ்ட் லைக்லி தூக்க பார்ப்பாங்க. அது யாருன்னா அந்த மேட் ஹென்ரியும் ஜாக் ஃபோக்ஸும் தூக்கிடுவாங்க. அது மோஸ்டா மேத்யூ ஷாட்டியும் வச்சு தூக்கிடுவாங்கன்னு தோணுது. அந்த ஒரு 30 பால் 30 ஆனதை வச்சு தூக்கிடுவாங்க. ஆனா ஒரு நல்ல பிளேயர். சென்னை பார்த்தாலே ஓட அடிப்பாரு. அதர் லீக்ஸ்லாம் எம்எல்சியில் இப்ப பார்க்க தானே போற அடி பிரிக்க போறாரு. ஃபிளெமிங் டீமே வச்சு உரிக்க போறாரு. அதேதான் ஓப்பனிங் அடி. வேற யாரும் ஃபாரினர்ஸ்ல போக மாட்டாங்கன்னு தோணுது. நேத்தன் வச்சிருப்பாங்களா? டியான் ஃபாஸ்டர் வைக்க பாப்பாங்களா? எனக்கு எவ்வளவு 8 ஸ்லாட் தான் வைக்க முடியும். எவ்வளவு வைக்க முடியும்? நேத்தன் எல்லிஸ் வந்துட்டு ஸ்பென்சர் ஜான்சன் விட்டு தான் அவனு எப்படியுமே ஹார்ட் டெசிஷன்ஸ் எடுக்க தான் போறாங்க.
ஜேமி ஓட்டன் வந்தா டியான் ஃபாஸ்டரை விட்டு தான் ஆகணும், அதுவும் இருக்கு. உனக்கு நேற்று ரிலீஸ் வந்தா ஸ்பென்சர் ஜான்சனை விட்டு தான் ஒரு வழியில உனக்கு 8 பேர்ல 10 பேர் வச்சுக்கிற மாதிரி ஆயிடும். அப்புறம் 25 கோட்டால. ஸோ ஃபாரின் ஸ்லாட் இதெல்லாம் விட்டுட்டு தயவுசெய்து கொஞ்சம் நல்ல ஒரு பெடிகிரி இருக்க ஃபாரின் பிளேயர் ஒருத்தனாச்சும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒருத்தன் கூட பெடிகிரினா இப்ப ஓவர்டன் மட்டும் தான் அந்த பெடிகிரி இருக்கு, அந்த ஒரு சரக்கு இருக்கு அவங்ககிட்ட வந்து ஹை பேஸ்ல போட்டு ட்ரபிள் பண்ற மாதிரி. அது மிச்சம் எல்லாம் ஓடி வந்து ஸ்லோ பால் போடுறாங்க, எங்கேயும் மிடிகேட்ல அடிக்கிறாங்க. எல்லாம் இந்தியன் பேட்ஸ்மேன் மிடிகேட்ல அடிக்கும் ஃபாரின். இந்த மாதிரி ஃபாரின் எடுத்து வராங்க, என்ன பண்றது சொல்லு? இந்த மாதிரி இந்த டீம் எப்படி ஜெயிக்க முடியும் ஐபிஎல்லாம்? ஓகே, இப்போ ரிலீஸ் சொல்லிட்டேன். ஹரிசன் ப்ரோ யாரை ரிலீஸ் பண்ணுவாங்க, யாரை வந்து நீங்க எடுக்கணும் டீமுக்குள்ள, இதை நீங்க சொல்லிருங்க. கார்த்தி லாஸ்டா வந்து யார் எடுக்கணும்னு சொல்லுவோம். நான் வந்து என்ன சொல்றேன் ப்ரோ, ஃபாரின் பிளேயர் ஆப்ஷன் கேட்டுக்கிட்டீங்கன்னா சாக் ஃப்ளோக்ஸை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டியான் ஃபாஸ்டரையுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு சான்ஸ் இருக்கு. ஜேமி அவங்க வந்து யோசிக்கலாம், நமக்கு வந்து ஜேமி ஓட்டன் வந்தா நம்ம இருக்கு ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர்னு சொல்ல முடியாது, ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான் அவர். நம்ம வச்சுக்கலாமா வேண்டாம் எனக்கு நான் இப்போதைக்கு நான் டியான் ஃபாஸ்டர் ரிலீஸ் லிஸ்ட்ல வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மேத்யூஸ் மட்டும் ரிலீஸ் லிஸ்ட்ல இருப்பாரு. அதுக்கப்புறம் மேட் ஹென்ரியும் இருப்பாரு. இவங்க 4 பேரையுமே அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்தியன் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ராகுல் சகர், அதுக்கப்புறம் வந்து வேற பேக்கப் யார் எடுத்தாங்க, ராகுல் சகர் கண்டிப்பா போயிருவாரு. ஏன்னா அவங்களுக்கு காசு வேணும், குறைஞ்சது ஒரு 10 கோடி ஏதாச்சும் அவங்க ஆக்சல்ல போய் தான் ஆகணும் இந்த வாட்டி கூட. 10 கோடி கண்டிப்பா கையில இருக்கும். ஸோ இவ்வளவுதான் என்னோட மெயின் ரிலீஸ்ன்னு கேட்டீங்கன்னா நான் இவ்வளவு பேரை சொல்றேன். ராகுல் சகர், ஃபாரின் ஒரு 4 பேர், இவ்வளவு ஒரு 5 பேர் ரிலீஸ் பண்ணுவாங்க. புதுசா யாரை வாங்குவீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் இன்னும் அனலைஸ் பண்ணல பெருசா, அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. இப்போதைக்கு என்னோட மைண்ட்ல வர ஆள் ஒரே ஒரு ரிலேபிளான ஒரே ஒரு ப்ரூவன் பிளேயர் ஆன ஒரு ஆள்னு கேட்டீங்கன்னா ஜேம்ஸ் காலஸ் மட்டும்தான். வட்டாரத்திலுமே இனிமே பேச ஆரம்பிப்பாங்க, எப்படி கேமரான் கிரீன் பேசினாங்களோ அதே மாதிரி இனிமே எல்லாருமே இந்த ஆக்சன் வர வரைக்கும் ஜேம்ஸ் காலஸ் பேசிக்கிட்டே தான் இருக்க போறாங்க. ஏன்னா வேற ஆள் இல்ல. கார்த்திக் யாரும் உன் கண்ணுக்கு தெரியுதா நெக்ஸ்ட் சீசன் எடுக்க? எனக்கு வந்து ஒரு ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர் போனா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர்னா நீ கேட்ப யாரெல்லாம் இருக்கா ஆப்ஷன்ஸ், பிபிஎல்ல நிறைய பேர் ஆடுறாங்க, ஸ்கவுட் பண்ணா நிறைய பேர் இருக்கு. அப்படிதான் ஸ்பென்சர் ஜான்சன், சேவியர் பேட்லெட்லாம் நான் 2024 அந்த பிபிஎல்ல பார்த்தேன் பிரிஸ்பேன் ஹீட்ல பறக்க விட்டுருந்தாங்களே. அதை வச்சுதான் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து சேவியர் பேட்லெட் எடுத்தாங்க, சென்னை ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. அப்பயே குஜராத்துக்கு 10 கோடி போனார் ஞாபகம் இருக்கு அவனுக்கு. ஸ்பென்சர் ஜான்சன் 10 கோடி போனாரா இல்லையா? பிபிஎல் ஆக்சுவலி நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, 150 கிளிக் பண்ற பவுலர்ஸ்லாம் இருக்காங்க. முன்னாடி வந்து இந்த ஜெய் ரிச்சர்டன், அப்புறம் வந்து இந்த ரைலி மெரிடித்ன்ற மாதிரி பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த மாதிரி 1-2 பிளேயர் யாராவது ஒருத்தர் எடுக்கலாம். அவ்வளோ என்ன ஒரு இது இந்தியன் ஸ்பின்னர் மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கையின்மை, ஏன் ஒரு நம்பிக்கையே இல்லாத இருக்காங்க, இன்டென்ட்டே இல்லாத பேட்ஸ்மேன் ஆடுறாங்க. அதே மாதிரி 2 ஃபாரின் ஸ்பின்னர் ஆடுறாங்க. 2 ஃபாரின் ஸ்பின்னர் ஆடுனா உனக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஃபாரின் ஸ்பின்னர் ஃபாஸ்ட் பவுலர் ஃபாரின் பேர் ஒருத்தர் வந்துருவாரு. மிடில் ஆர்டர்ல ஜேமி ஓட்டன் இருக்காரு. எங்க நீ போயிட்டு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஃபாரினரோ இல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃபாரினரோ ஆட முடியும்னு நான் கேட்கறேன். நீ இங்க 2 ஸ்பின்னர் வந்து அடுத்த வருஷமும் நீ ஆடிட்டேனா, போச்சுன்னு ஆடிட்டேனா, நீ கீழே வந்து ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆட போற, ஜேமி ஓட்டன் ஃபாஸ்ட் ஓவர் ஆட போற நெக்ஸ்ட் சீசன். மேல எங்க போய் நீ மேல எங்க ஃபாரின் பேட்டர் ஆட போற நீ கேக்குற? மிடில் ஆர்டரே எடுக்க முடியாது, நீ வந்து ஓப்பனிங் ஃபாரின் பேட்டர் எடுக்க முடியாது, எங்க ஆட போற? அதான் நீ சொல்ல வருது என்னன்னா, நம்மளால வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் பவுலர் ஆட முடியல, ஒரு டிம் டேவிட் மாதிரி ஒரு பிளேயர் ஆட முடியல ஃபினிஷிங்ல கரெக்டா. இதுதானே ஒரு பிரச்சனை. அது 2 பேர் ஆனா இதுதான் நான் சொன்னேன், சிஎஸ்கே புதைச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்ல வரேன். சிஎஸ்கே புதைச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சைக்கிள்ல பாத்துக்கலாம். அடுத்த சீசன் வந்து ஜஸ்ட் நீங்க வந்து எதனா பிளேயர்ஸ் நல்லா ஆடுறாங்கன்னா அவங்களை ஜஸ்ட் எப்படியாச்சும் அடுத்த ஆக்ஷன்ல போயிட்டு அவங்கள பைபேக் பண்ண பாக்கணும். எக்ஸாம்பிள் ஓவர்டனை ரீடைன் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய ரிட்டென்ஷன்ல வந்துச்சுன்னா ரீடைன் பண்ணிட்டா ஓகே, ரீடைன் பண்ண முடியல ஆக்ஷன்ல தயவுசெய்து ஹார்டா போய் பைபேக் பண்ணி வச்சிருங்க. ஏசல் விட்டு மாதிரி விட்டுறாதீங்க, விட்டு ஆர்சிபி எடுத்துக்க போறான். ஆர்சிபி சென்னை மும்பை ஒரு பிளேயர்லாம் ஆர்சிபி எடுத்துறானுங்க. இப்ப அது பாத்தியாது முன்னொரு காலத்துல ஆடி இருப்பாங்க, 2 டீம் எடுத்துறாங்க உஷாரா. குணால் பாண்டியாவெல்லாம் எப்படி தூங்கினாங்க ஒரு 7 கோடி ஆக்ஷன்ல, 7 கோடி தான் தூங்கினாங்க குணால் பாண்டியாவெல்லாம். பாரு ரியல் மேட்ச் வின்னரே அவர் தான், ஃபைனல் அடிச்சு கொடுத்துறாரு, பிக் மேட்ச் பிளேயர் ஆயிட்டாரு. இதே டீம் ஆனான்னு வச்சுக்கோவேன், நான் ஷியோரா சொல்றேன், எழுதி தரேன், டேபிள் மிடில் இல்லைன்னா வந்து லாஸ்ட், இதுதான் நடக்கும். பிளே ஆஃப் வாய்ப்பு இல்லை. இப்போ இருக்க டீம்ஸை பொறுத்து சொல்றேன், இப்போ இருக்க எல்லா டீம்ஸையும் பொறுத்து பாத்தீங்கன்னா இதே டீம் எடுத்துட்டு போனாங்கன்னா வாய்ப்பே ராஜா. ஓகே, அதர்சன் ப்ரோ அண்ட் கார்த்திக் ப்ரோ, ஓரளவு நம்ம ஏதோ கவர் பண்ணியிருக்கோம், ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்க உங்களோட ஃபைனல் தாட்ஸ் சொல்லிட்டு முடிச்சிருங்க இந்த வீடியோவை. ஃபைனல் தாட்ஸ் நீங்க என்ன சொல்ல போறீங்க சிஎஸ்கே? ஃபைனல் தாட்ஸ் வந்து என்ன சொல்றது, நம்ம நடுவில் கொஞ்ச நாள் வீடியோ எதுவுமே போடல. அது என்ன ரீசன்னா சிஎஸ்கே எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, மேட்சஸ் மேல சரியா ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டா பண்ண முடியல. ஆனா இனிமே நாங்க நிறைய ஆக்டிவா இருப்போம், ஏன்னா ஐபிஎல் முடிஞ்சிருச்சு. இனிமே தான் நாங்க வந்து அடுத்து என்ன பண்ணலாம், என்ன பிளேயர்ஸ் புதுசா ஃபைன் பண்ண போறோம், அடுத்து நாங்க வந்து ரஞ்சி ஃபாலோ பண்ணுவோம், சையத் முஸ்தாக் அலி ஃபாலோ பண்ணுவோம், T10 லீக் இது எல்லாமே ஃபாலோ பண்ணி அதுல எந்தெந்த பிளேயர்ஸை பொறுக்கி போடலாம், எந்தெந்த பிளேயர்ஸ் அவைலபிளா இருக்காங்க, இனிதான் இன்ட்ரெஸ்டிங்காவே நாங்க பேச போறோம். அதனால ஃபாலோ பண்ணுங்க. ஓவரால் சிஎஸ்கே பத்தி நிறைய வீடியோல பேசிட்டோம். இது வந்து நாங்க வந்து அடுத்து என்ன பண்ண போறோம்ங்கிறத பிளான். இந்த வாரத்தோட ஐபிஎல் முடிஞ்சிடும், 31st ஃபைனல் அப்படிதானே? ஐபிஎல் முடிஞ்சிடும். அடுத்து நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதிக்கு அப்புறத்துல இருந்து நாங்க வந்து ரெகுலரா வந்து என்ன பண்ணலாம், அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு வீடியோஸ். ஸோ ஃபாலோ பண்ணுங்க. அதான் இதுக்கப்புறம் நிறைய அன்னோன் பிளேயர்ஸ், உங்களுக்கு தெரியாத பிளேயர்ஸ்லாம் நாங்க வந்து
அவங்கள ஷோ கேஸ் பண்ண பாக்குறோம். சென்னை தான் எடுப்பாங்கன்னு சொல்ல வரல, அதர் டீம்ஸும் போலாம். சென்னைக்கு இது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு அந்த கண்டென்ட் நாங்க எடுத்துன்னு வருவோம், நிறைய கண்டென்ட். இப்போ ஆப்கானிஸ்தான் இந்தியாவோட ஒரு மேட்ச் கூட இருக்கு. ஸோ அந்த பில்டப்பும் நம்ம ஸ்குவாடு இது அதையுமே பண்ணிருக்காங்க. ரிவ்யூ பண்ணலாம். ஸ்குவாட்லாம் விட்டுருக்காங்க, அதையும் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். என்னோட ஃபைனல் தாட்ஸ் நான் சொல்லிடுறேன். எல்லாத்தையும் வந்து இனிமேட்டு சீரியஸா எடுத்து பண்ணலான்னு இருக்கோம். உங்களோட சப்போர்ட் தேவை. நீங்க இதுவரைக்கும் கொடுத்த சப்போர்ட் நல்லாவே இருக்கு, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. யாராவது எங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க் கீழே கொடுத்துருங்க, குரூப் லிங்க், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கேயுமே நிறைய ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க, எங்களுக்கு நிறைய சஜஷன் தராங்க. நீங்களும் நிறைய சஜஷன் தரலாம், உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணலாம். நாங்கள் எப்படி பண்றோம், நல்லா பண்றோமா இல்லை ஏதாவது மாத்திரமா, அதையும் சொல்லலாம். வேற ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணோம், இந்த கண்டென்ட் பண்ணுறோம், அதையும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் எங்க வீடியோ உங்களுக்கு வரும். அப்கமிங் டேஸ்ல நிறைய வீடியோஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கோம், அது உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் தந்துட்டே தான் இருப்போம். ஓகே கைஸ், இதோட சைனிங் ஆஃப் பண்ணிக்கிறோம். நான் அஜய், கார்த்தி அண்ட் அதர்ஷன் சைனிங் ஆஃப். பை.